திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. கிரிஜாமா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. இடியதன் உருமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிக கொடை வடிவினற்பயில் வலிவல முறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மலர்விழி அம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. மலர்விழி அம்மா. சரி, அடியேன் பாடிடுறேம்மா. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. பாடுறது கேட்கலையாம்மா? இல்லம்மா, நீங்க பாடினது கேட்கலம்மா, சத்தமே வரலங்கம்மா. சரிம்மா, சரி. நன்றிங்கம்மா. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. சங்கரி அம்மா. நன்றிங்கம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானின் பெருங்கருணையினால் பெரிய புராணம் என்று போற்றி வணங்கப்படுகின்ற திருத்தொண்டர் புராணத்திலே ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்திய அருட்திரு விளையாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். வழக்கம் போல சென்ற வகுப்போட முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவொற்றியூரிலே இறைவனின் திருவருளினால் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்த அந்த எல்லா சமாச்சாரத்தையும் அனைத்தையும் அறிந்த பறவையார் மிகுந்த துக்கமும் மனவேதனையும் கொண்டு ஏற்கனவே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை பிரிஞ்சு இருக்கிறதுனால மிகுந்த துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க. இதுல வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு கேட்ட உடனே துன்பமும் துயரமும் கொண்டு ஏற்கனவே பிரிவினால் வருந்துகின்றவர் மீண்டும் இந்த துன்ப கடலில் ஆழ்ந்தி வருந்தும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூருக்கு எழுந்தருளி வழக்கண்ணையும் இறைவன் திருவருளால் பெறுகின்றார். பறவையாருடைய அந்த செற்றத்தை, அந்த கோபத்தை தன்னுடைய பரிசனங்கள் மூலம் தெரிந்து கொள்கின்றார். அவர்கள் சொல்றாங்க, வீட்டோட வாசல் கூட போக முடியல, அவங்க தள்ளி கொண்டாந்து விட்டுட்டாங்க வெளியில அப்படின்னு சொன்ன உடனே மிக வருந்தி உலக அறிவியல் சிறந்த மாந்தர்களை தூதாக அனுப்புகின்றார். அவர்கள் சாம பேதம் என பல வகையாக சமாதான முயற்சிகளை மேற்கொள்ள பறவையார் குற்றம் செய்த அவருக்கு சார்பாக இன்னும் பேசிக் கொண்டிருந்தால் உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்ல அவர் பயந்து கொண்டு சென்றார்கள். பறவையார் வீட்டை விட்டு சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு யாவற்றையும் விண்ணப்பிக்கின்றார். அவர் மிக்க வருத்தத்தோடு
இறைவன் திருவடியை இணைக்க இறைவனே எழுந்தருளி வருகின்றார். உனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றார், திருவொற்றியூர்ல நீங்க தான் திருமணம் செய்து வைத்தீர்கள், அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மிக்க கோபத்துடன் இருக்கின்றாள். நான் அவள் பால் சென்றால் உயிரை விட்டு விடுவேன் என்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று இரவே நீங்கள் சென்று இந்த புலவியை தீர்த்து அருள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றார். சுவாமி நானே உனக்கு ஒரு தூதனாக செல்கின்றேன் என்று அருள்மொழி கூறி பார்த்தோம் இல்லையா. சுற்றி இருக்கின்ற இந்த தேவர்கள், அணுக்க சேவகம் செய்கின்ற தொண்டர்கள், பூத கணநாதர்கள், முனிவர்கள், யோகிகள், இவர்கள் யாவரும் புடைசூழ நந்தியம் பெருமானும் குபேரனும் உடனாக செல்ல பறவையார் மாளிகைக்கு செல்கின்றார். தம்மை அர்ச்சிக்கின்ற அர்ச்சகர் வடிவத்தோடு செல்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனாரை சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, பெருமை பொருந்திய உம்முடைய செயலுக்கு இது தகாது என்று சொல்லி, அவர் வருவதற்கு நான் இசைய மாட்டேன், நீரும் போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இறைவன் நகை உட்கொண்டு வருகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவன் எப்படியும் காரியத்தை முடித்து வருவார் என்று மகிழ்ச்சியோடு இறைவனின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இறைவன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் நிகழ்ந்தவற்றை எல்லாம் கூறுகின்றார். ரொம்ப மன வருத்தம். ஏன்னா சுவாமியாலே நடக்கலைன்னா, சுவாமியே தூதாக சென்றும் அந்த விஷயம் முடியலன்னா எப்படி நடக்கும் அப்படின்ட்டு அப்போதான் ஒரு உண்மை தெரியுது. சுவாமி நினைச்சாலே சங்கற்ப மாத்திரத்தில் அந்த அருள் நிகழ்வை நிகழ்த்தி இருக்க முடியும், மனசை மாத்திருக்க முடியும். சென்றுமே இது நடக்கல அப்படின்னா சுவாமி திருவுளம் வைக்கவில்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாரு இல்லைங்களா. அதான் சென்ற வகுப்புல பார்த்தோம். மூவர்களுக்கு அந்த முப்புறம் எரிக்கும் பொழுதும் அதுல இருக்கிற மூவருக்கு அருள் செய்தீர்கள், தேவர்களுக்காக நஞ்சை உண்டீர்கள், மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்தீர்கள், அவர்களை எல்லாம் அடிமையாக ஏற்றுக்கொண்டீர்கள், எங்களை அடிமைத்திறம் கொண்டவர்களாக கருதவில்லைன்னு ரொம்ப வருந்தி காலில் விழுந்து, இப்பொழுதே நான் அவளிடம் சேரவில்லை என்றால் என்னுடைய உயிர் நீங்கிவிடும் சொல்ல, சுவாமி என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கவலை ஒழி, மீண்டும் ஒரு தூதனாக சென்று இப்பொழுதே நீ அவள் பால் சேர்வதற்கு அருள் செய்கின்றேன்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவர் சுவாமி வாக்கு கொடுத்துட்டார். முதல்ல என்ன சொன்னாரு, தூதனாகி செல்கின்றேன்னு தான் சொன்னாரு. இப்ப வந்து நீ அவள் பால் செல்வதற்கு அருள் செய்கின்றேன் அப்படின்னு சொன்னதுனால சுவாமி அருள் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா வந்து அதன்படி நடக்கும். அதனால மிக்க மகிழ்ச்சியோடு இறைவனை வணங்கி மறுமுறை இறைவன் சென்று வருவதற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் காத்திருக்கின்றார். அதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு இறைவன் வந்து பறவையார் பால் தாமாம் தன்மையோடு தன்னுடைய அழகிய திருக்கோலம், அருள் தருகின்ற திருக்கோலத்தோடு முதல்ல சொன்ன இந்த அடியார் கூட்டத்துடன் பறவையார் மாளிகைக்கு எழுந்தருளுகின்றார். அர்ச்சகராக வந்துட்டு போன உடனே இறைவனுடைய அந்த தோற்றத்தை, அந்த பொலிவை கண்டு வந்தவர் சிவபெருமானாக இருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் கொள்கின்றார். ஐயோ, தோழருக்காக அர்ச்சர் வேடம் கொண்டு வந்த இறைவனை மதியாது நான் எதிர்வார்த்தை பேசிவிட்டேனே, அது மட்டும் இல்லாம நிக்காதீங்க போங்கன்னு சொல்லிட்டேனே ரொம்ப வருந்துறாங்க. வருந்து இறைவன் மறுபடியும் வருவாரான்ட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சுவாமி வந்து எழுந்தருளுகின்றார். ஓடி போய் திருவடிகள்ல விழுந்து வணங்குகின்றார். அப்ப சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முன்பு போல மீண்டும் நீ வந்து மறுத்து கூறாமல் வருந்துகின்ற நம்பி இங்கே வருவதற்கு நீ வந்து சம்மதம் தெரிவிக்க வேண்டும் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல மறைவராக வந்தது நீங்க தானே ஐயா, நான் செய்த பெரும் தவத்தினால நீங்க மறைவராக என் இல்லம் தேடி வந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க. அதாவது திருவடி கண்கள்லேருந்து கண்ணீர் பொழிய இறைவனுடைய கருணையை நினைத்து அழுந்து சொல்றார். அதாவது எப்பொழுதும் அன்புடைய அன்பருக்காக ஒரு இரவு முழுவதும் இடைவிடாது அங்கும் இங்கும் நீங்க இப்படி தூது சென்று உழல்கின்றீர்கள். ஒரு முறை போனா தூது சென்றதுன்னு சொல்லலாம், 2 முறை போகின்றார். அப்ப இப்படி உழலுதல்னா திரிதல் அர்த்தம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க திரியும் பொழுது இந்த உங்களுடைய கருத்துக்கு நான் உடன்படாமல் என் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்னு சொன்ன உடனே இறைவன் மிக்க மகிழ்ச்சியோடு அவருடைய அந்த சம்மதத்தை பதிலாக எடுத்துக்கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் செல்கின்றார்.
இதுதான் சென்ற வகுப்புல பார்த்தது. இன்றைய வகுப்புக்கு பார்ப்போம். 370ல இருந்து பார்க்கணும். இருந்தாலும் 369ல இருந்து பார்த்தா சிறப்பா இருக்கும். 369வது பாடல். அன்னவர் முன்னும் பின்னும் மருங்கும் அணைவு எய்த மின்னிடையார்பால் அன்பரை உயிக்கும் விரைவோடும் சென்னியில் நீடும் கங்கை ததும்ப திருவாரூர் மன்னவனார் அம்மறையவனார் பால் வந்து உற்றார். இப்ப அவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் வருவதற்கு சம்மதம் தெரிவித்தார் இல்லையா, அந்த பதிலை கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் வருகின்றார் இறைவன். எப்படி வர்றார் பார்த்தோம்னா, அன்னவர் அப்ப சொன்ன இல்லையா, தேவர்கள், அதுக்கப்புறம் அணுக்க சேவகர்கள், முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க, நந்தியம் பெருமான் இவர்கள் எல்லாம் கூட அப்படிப்பட்டவங்க எல்லாரும் முன்னும் பின்னும் மருங்கும், சுவாமிக்கு முன்னாடி போறாங்க, பின்னாடி வராங்க, பக்கத்துல இல்லையா, அதாவது ரொம்ப ரொம்ப பெரியவங்க போனா அவங்களுக்கு அவங்க வராங்கன்னு அறிவிப்பதற்காக முன்னும் பின்னும் செல்வார்கள் இல்லையா. அதே போல அது சுவாமி இல்லையா, அப்ப அவரை வணங்குகின்ற அந்த தொண்டர்கள் யாவரும் சூழ்ந்து கொள்ள, அதான் அன்னவர்னா நம்ம சொன்ன அத்தனை பேரும் அடியவர்கள் கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் முன்னும் பின்னும் மருங்கும் அணைவு எய்த எல்லாரும் சேர மின்னிடையார் பால் அன்பரை உயிக்கும் விரைவோடும் மின்னல் போன்ற அழகிய இடையினை உடைய பறவையார்பால் அன்பரை உயிக்கும் விரைவோடும். அன்பரை சேர்த்து அன்பரை உய்விக்க வேண்டும், அவர் மகிழ்ச்சி உற வேண்டும், அவருடைய எண்ணத்தை ஈடேற்ற வேண்டும் அப்படின்ற விரைவோடு சுவாமியே வேகமா வராராம். பாருங்க இவ்வளோ ஒரு கருணை, எத்தனையும் கருணை தான் சுவாமி. ஏன்னா இவர் வர்ற வரையும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் துன்பக் கடலில் ஆழ்ந்திருப்பார். அடியார்களுடைய துன்பத்தை கண்டு இறைவன் பொறுக்க மாட்டார். அதனால விரைவோடும் இறைவன் எழுந்தருளி வருகின்றார். எவ்வளவு வேகமா வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, சென்னியில் நீடும் கங்கை ததும்ப, திருமுடியில கங்கையை வச்சிருக்காரு, நீடும் கங்கை. ஏன்னா அந்த கங்கைய சுவாமி திருமுடியில வச்சிருக்கிறதுனால அது நிலை பெற்ற பெருமைக்குரிய கங்கை. அந்த கங்கை ததும்ப, மேல இருக்கிற கங்கை வந்து எப்போ ததும்புன்னா சுவாமி ஆடும்போது ததும்பும். அழகா சொல்லுவாங்க இந்த மானக்கஞ்சார நாயனாருடைய ஒரு வரலாற்றுல, இறைவன் ஆடும்பொழுது என்ன ஆகுன்னா அந்த கங்கை வந்து அப்படியே ததும்பும். அதுல வந்து அந்த இளம்பிறை அங்கேயும் இங்கேயும் அலையுமா, இந்த தண்ணியில அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வருமா. அது போல இறைவன் வந்து ஆடும் பொழுது அது மாதிரி நடக்கும். இப்ப மிக வேகமாக சுவாமி வர்றதுனால கங்கை வந்து ததும்புகின்றதா வேகமா. அந்த அளவுக்கு விரைவினோடு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானிடம் இறைவன் வந்து சேர்கின்றார். சென்னியில் நீடும் கங்கை ததும்ப திருவாரூர் மன்னவனார். ஒரு சிறப்பு என்னன்னா, திருவாரூரிலே இறைவன் புற்றிடம் கொண்ட பெருமானாகவும் விளங்குகின்றார், தியாகேச பெருமானாகவும் விளங்குகின்றார். திருவாரூர் திருத்தலத்துக்கு அன்பர் எல்லோரும் சென்று வந்திருப்பீங்க. புற்றிடம் கொண்ட பெருமானாக விளங்குபவர் சிவபெருமான், அவரே தியாகராஜ பெருமானாகவும் விளங்குகின்றார். இப்ப யார் தூது சென்றானா தியாகேச பெருமான். பெரிய புராணத்துல எங்கெல்லாம் வந்து திருவாரூர் மன்னவர் அப்படின்னு குறிப்பிடுதோ அதெல்லாம் வந்து தியாகேச பெருமானை வந்து குறிப்பிடும். அதே போல வீதி விடங்க பெருமான், ஏன்னா தியாகேச பெருமான் தான் வீதியிலே பவனி வருகின்றார். விடங்கன்னா உளியினால் செதுக்கப்படாத அப்படின்னு அர்த்தம். வீதியிலே உலா வருகின்ற உளியால் செதுக்கப்படாத சுயம்புவாக உள்ள பிரான், அவர் தான் தியாகேச பெருமான் சொல்றோம். அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்காக தூது வந்தது. அவர் வந்து அத்தகைய திருவாரூர் மன்னவனார். திருவாரூர் மன்னவனராக இருந்தாலும் உலகங்களுக்கும் அவர்தான் தலைவர். அதனால்தான் தேவர்கள் அவரிடம் வணங்கி அருள் பெற வேண்டும் என்று தேவாசியன் மண்டபத்தில் காத்திருப்பார்கள். அத்தகைய பெருமைக்குரிய திருவாரூர் மன்னவனார் அம்மறையவர் பால் வந்து உற்றார். மறையவர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பால் வந்து உற்றார், வந்து சேர்கின்றார். இதுதான் 369வது பாடல். அடுத்தது 370வது பாடல். அன்பரும் என் பால் ஆவி அளிக்கும்படி போனார், என் செய்து மீள்வார் இன்னமும் என்றே இடர்கூற பொன்புரி முன்னுள் மார்பினர் செல்ல பொலிவீதி முன்புற நேரும் கண்ணினை தானும் முகிழாரால். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பரும் என்பால் ஆவி அளிக்கும்படி போனார். அன்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்
என்ன மனசால நினைக்கிறார் அப்படின்றத சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. என்பால் ஆவி அளிக்கும்படி போனார். என்னுடைய உயிரை எனக்கு தருவதற்காக சென்ற இறைவன். இப்பொழுது ஆவின்றது இங்க குறிப்பது பறவையாரை, எனது உயிர் போன்றவள் ஆகிய பறவையாரை அளிக்கும் கருணையோடு எனக்கு தருவதற்காக படி போனார். அதற்காக வேண்டிய காரியங்களை செய்வதற்காக போனவர் என் செய்து மீள்வார் என்னமும். அதாவது என்னன்னா, என்ன அவர் செய்வாரோ, என்ன செஞ்சுட்டு வருவாரோ. ஏன்னா என்னன்னா, எந்த செயல் நிகழ்ந்தாலும் உயிர்கள் செய்வது போல இருந்தாலும் அது இறைவன் செயல்தான். அப்ப இது இறைவனுடைய செயல்தான். இப்ப பறவையாருடைய செயல் இல்லை, இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன நினைக்கிறாரு, இறைவன் திருப்பி இப்ப என்ன செய்வாரோ, ஏன்னா அவர் நினைச்சா இந்த காரியத்தை முடிக்க முடியும், அவர் நினைச்சு இந்த காரியத்தை முடிப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால என்பால் ஆவி அளிக்கும்படி போனார். என்னுடைய ஆவியாகிய பறவையாரை எனக்கு தரும்படி சென்றவர் என் செய்து மீள்வார் இன்னமும். இப்ப என்ன செய்து வருவாரோ, என்ன செஞ்சு திரும்பி வருவாரோ. முதல்ல முடிக்காம வந்தாரு, இப்ப என்ன செஞ்சு வருவாரோ அப்படின்ட்டு. இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், பறவையார் என்ன பதில் சொல்வாரோ அப்படின்ட்டு. இவருக்கு இறைவனை பத்தி தெரியும், அவர் நினைச்சாதான் நடக்கும் இந்த விஷயம். அதனால இறைவன் என்ன செய்து மீள்வாரோ, என்ன விஷயத்த செஞ்சுட்டு வருவாருன்னு காத்துட்டு இருக்காரு என்ற இடர் கூற. இடர்னா துன்பம், கூறுதல்லாம் மிகுதல், துன்பத்தோடு இருக்காரு. சுவாமி வர தாமதிக்கிற கொஞ்சம் அந்த நேரத்துல துன்பம் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா முதல் முறை சுவாமி அந்த வேலையை முடிக்காம வந்துட்டார். அதனால இரண்டாவது முறை இவருக்கு ஒரு பயம். இந்த துன்பத்தோடையே இறைவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். பொன்புரி முன்னூல் மார்பினர் செல்ல பொலிவீதி. துன்பத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானா, பொன்புரி முன்னூல் மார்பினர் செல்ல பொலிவீதி முன்புற நேரும் கண்ணினை தானும் முகிழாரால். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானு சொல்றாங்க, பொன்புரி முன்னூல் மார்பினர், அதாவது பொன்னை போல மின்னுகின்ற முன்னூல் அணிந்த மார்பினர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இல்லையா. அவர்கள் அந்த முப்புரி நூல் அணிஞ்சிருப்பாங்க. அது பொன் போல் ஒளி வீசக்கூடிய அந்த முப்புரி நூலை அணிந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வீதியையே பார்த்துட்டு இருக்காரு, அந்த தெருவையே பார்த்துட்டு இருக்காரு. அது எப்படிப்பட்ட வீதி, முதல்ல சொன்னோம் இல்லையா, இப்படி எல்லா தொண்டர்களும் இறைவனுடன் நெருங்கி செல்வதால் அது சிவலோகம் போல விளங்கியதுன்னு. இப்படி சுவாமி போனதாலேயே அந்த வீதி பொலிவுற்று இருக்கிறதா, அப்படியே பிரகாசமாக விளங்குகின்றது. அவ்வாறு பொலிவு பெற்ற அந்த திருவீதி, அந்த திருவாரூர் திருவீதி முன்புற நேரும் கண்ணினை, அந்த நேரா பாக்குற கண்ணினை தானும் முகிழாரால், கண்ணை கூட இமைக்கலையாம், இமைக்காம பார்த்துட்டு இருக்காரு. இமைக்கிற நேரத்துல சுவாமி வந்துட்டா கொஞ்ச நேரம் கூட அது சுவாமி வரவ தள்ளி போடக்கூடாது. நான் அதை கண்டு அந்த விஷயத்தை கேட்கறத தள்ளி போடக்கூடாதுன்றதுனால முகிழாரால் கண்ணை கூட இமைக்காமல் சுவாமி சென்ற அந்த திருவீதியையோ, அந்த திருவீதியில வச்ச கண்ணு, அந்த கண்ணிமை கூட மூடாம அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கார். சுவாமி வருவாரா, எப்ப வருவாரு, என்ன உத்தரவாதம் கொண்டு வருவாருன்ட்டு கண்ணிமைக்காமல் இடர்கூற துன்பத்தோடயே, இது சுவாமிக்கு தெரியும், அதனாலதான் வேக வேகமா வராரு. அவ்வாறு முன்புற நேரும் கண்ணினை முன்பாக பார்த்து கொண்டே அந்த கண்ணினை முகிழ்க்காமல் இமைக்காமல் அந்த பொலிவு மிகுந்த வீதியினையே பார்த்து கொண்டிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 371வது பாடல். அந்நிலைமை கண் மன்மதன் வாளிக்கு அழிவார் தம் மண்ணுயிர் நல்கும் தம் பெருமானார் எய்த முன்னெதிர் சென்றே உலகும் சென்று அடையும் தாள் சென்னியில் வைத்து என் சொல்லுவார் என்றே தெரியாதார். சுவாமி வேக வேகமா சுந்தரமூர்த்தி நாயனாரை அடைஞ்சிட்டார். அந்நிலைமை கண் மன்மதன் வாளிக்கு அழிவார். இவருக்கு இப்படி துன்பத்துல இருக்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு மேலும் துன்பம் விளைவிக்க மன்மதன் தன்னுடைய இந்த வாளினா மலர் அம்புகள், 5 வகையான மலர் அம்புகள் மன்மதன் வைத்திருப்பார். அதை கொண்டுதான் என்ன பண்ணுவார்னா உயிர்களுக்கு அந்த காதலை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அதுல தாமரை தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றது தாமரை தானே. இதுல ஒரு ஒரு செய்தி சொல்லணும்.
கொற்கை அப்படின்ற ஒரு திருத்தலம் இறைவனுடைய அஷ்ட வீரட்ட தலத்திலையும் ஒண்ணு. அதுல வந்து ஒண்ணு கொற்கை மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கின்றது. அங்கதான் வந்து சுவாமி காமனை வந்து அதாவது எரிச்சது, தகனம் செய்தது. இதனால நமக்கே தெரியும், சுவாமி திருவடியில விழுந்து வணங்கி விண்ணப்பம் செய்திருந்தால் அவர் வந்து கண்டிப்பா அருள் செய்திருப்பார். அப்படி இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மலரம்புகளை விட்டு சுவாமியுடைய அந்த காதலை தூண்ட வேண்டும், காமத்தை தூண்ட வேண்டும் என்று தவறான எண்ணம் கொண்டு காமன் வந்து செயல்பட்டான். அதுதான் தவறு. அதை அனுப்பிய தேவர்களுடைய தவறு அது. அதை செயல்படுத்திய காமனுடைய தவறும் அதுதான். இப்போ முதல்ல என்ன பண்றாருன்னா, தாமரை, இந்த 5 மலர்கள்ல தாமரை மலரை தான் முதல்ல வந்து அந்த அந்த ஆசையை தூண்டுவதற்காக அந்த எய்வான். அது போல தாமரையை எய்த உடனே தான் சுவாமி என்ன பண்ணாரு, நெற்றி கண் திறந்து காமனை எரித்தார் அப்படின்ட்டு. இப்ப வந்து என்ன பண்றாருன்னா, சுவாமி எரிச்சிட்டாரானா மற்றவர்களுக்கு அது அவ்வளவு சாத்தியம் இல்லை இல்லையா? அப்ப வந்து மன்மதன் வாலி, மன்மதனுடைய மலர் அம்புகளால் இவர் என்ன பண்றாரு, தாக்கப்பட்டாலும் அதை ஓரளவுக்கு விலக்கி வைக்கிறாரு. ஏன்னா இறைவன் பால் தான் மிக்க அன்பு கொண்டவர். இருந்தாலும் இவரை வந்து அது வருத்துகின்றது. அழிவார்னா மனத்தை வருத்துகின்றது. அப்படி மனம் வருந்துகின்ற சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தம் மண் உயிர் நல்கும், அதாவது நிலை பெற்று அவருடைய உயிரை நல்கும், அவருடைய உயிரை வந்து நிலையாக வைத்திருப்பதற்காக பறவையாருடன் அவரை சேர்ப்பதற்காக இறைவன் வருகின்றார். யாருன்னா தம் பெருமானா, தம்முடைய தலைவனாகிய சிவபெருமான் வந்து எய்த தனக்கு உயிராகிய பறவையாரை தந்தருள்வதற்காக இறைவன் வந்து எய்துகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை. முன்னெதிர் சென்றே சுவாமி வந்த உடனே எதிர் நேர போய் அவர்கிட்ட போய், உலகும் சென்று அடையும் தாள் சென்னியில் வைத்து, 3 உலகங்களுடைய உயிர்களும் எங்க சென்று சேரும், இறைவனுடைய திருவடியில தான் சேரும். அங்கதான் முக்தி பேர் இல்லையா? இவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. வாழும் போதும் உயிர்கள் வணங்க வேண்டியது இறைவனுடைய திருப்பாதங்களை தான் இல்லையா? பக்குவம் அடைந்து அந்த இறைவனை சேரும் பொழுதும் அடைய வேண்டியது திருப்பாதங்கள் தான். அப்படி அந்த உலகும் சென்று அடைகின்ற தாள் அந்த இறைவனுடைய திருவடிகளை சென்னியில் வைத்துனா நேரா ஓடி போய் சுவாமி திருவடிகளை வணங்குகின்றார். தன்னுடைய தலை வந்து சுவாமியோட திருவடியில் பொருந்துமாறு, அதுதான் சென்னியில் வைத்து அப்படின்னா. இறைவனுடைய திருவடிகளை சென்னியில் வைத்துனா நம்முடைய தலை, அதாவது சுவாமியுடைய திருவடியில் தோயுமாறு பொருந்துமாறு வணங்குதல். அவ்வாறு வந்து வணங்க என் சொல்வார் என்றே தெரியாதார். என்ன சுவாமி சொல்ல போறோம்னு தெரியல, அதாவது அவருக்கு தெளிவா தெரியல என்ன சொல்ல போறாரு. இந்த வேலை பறவையாரோட சம்மதத்தை பெற்று வந்தாரா, ஊடலை நீக்கினாரா, இல்ல என்ன சொல்ல போறாரும் தெரியாம, ஆனா இறைவன் திருவடியை வணங்கி இறைவனுடைய பதிலுக்காக காத்திருக்கின்றார். அடுத்தது 372வது பாடல். எம்பெருமான் நீர் என் உயிர் காவாது இடர் செய்யும் கொம்பனையால் பால் என் கொடு வந்தீர் குறை என்ன, தம்பெருமானும் தாழ் குழல் செற்றம் தணிவித்தோம் நம்பி இனி போய் மற்ற அவள் தன்பால் நணுகு என்ன. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சுவாமியை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, எம்பெருமான் எனக்கு தலைவனாகிய பெருமானே, நீர் என் உயிர் காவாது இடர் செய்யும், என் உயிர் வந்து அவளோடு சேர்ந்தால் காக்கப்படும். ஆனா அவ என்ன பண்றா, என் உயிரை காக்காமல் இடர்படுத்துகின்றாள். அவளோட நான் சேர்ந்தா என்னுடைய உயிர் தங்கும். ஆனா அவ என்ன பண்றா, என்னோட சேராம என்னோட உயிர் போறதுக்கு வழி பண்றா. எப்படி சொல்றா பாருங்க, என்னோட உயிரை காவாமல் என் உயிர் உடம்பு விட்டு போறதுக்கு அவ வழி செய்யறா. அப்படி என் உயிரை காவாது எனக்கு இடர்னா துன்பம் செய்கின்ற கொம்பனையால், நான் சென்ற வகுப்புலே சொன்னேன் இல்லையா, கொம்புனா அந்த பிடிவாதம் கொண்ட அந்த பெண்ணை குறிக்கிறபடி கொம்பனையால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிடிவாத குணம் உள்ள அந்த பெண்ணிடம் இருந்து அவள்கிட்ட இருந்து என் கொண்டு வந்தீர் குறை, என்ன பதில் கொண்டு வந்தீர். அதாவது இந்த குறைனா செயலை முடிவேற்ற முடியாத நிலை. இப்பயும் அவருக்கு நம்பிக்கையில என்ன சொல்றாரு, முன்னாடி வந்து செய்யமா உயிர் விடுவேன் அப்படின்னு சொன்னா, இசைய மாட்டேன்னு சொன்னா, இப்ப வந்து வேற என்ன மாதிரி பதில் சொன்னா. இப்பயும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது ஒரு வழியில அதை சொல்லியிருப்பாங்க சம்மதம் இல்லைன்றத. அது என்ன சொன்னா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட கேட்கிறாரு. அதாவது
எம்பெருமான் நீ என் உயிர் காவாது, என்னுடைய உயிரை எனக்கு தந்து காக்காமல், என்னை காக்காமல் இடர்னா துன்பம் செய்கின்ற கொம்பனையால் பால், பறவையார் இடத்திலே, பால்னா அவள்கிட்டேந்து என் கொடு வந்தீர் குறை, இந்த தடவை என்ன சாக்கு சொல்லி உங்களை திருப்பி அனுப்புனா, என்னோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு என்ன அவ பதில் சொன்னா அப்படின்னு கேட்க, என்ன தம்பெருமானும் தமக்கு தலைவனாகிய, என் தம்பெருமானா இவருக்கும் தலைவனாகிய பறவையாருக்கும் தலைவனாகிய சிவபெருமான் தாழ் குழல் செற்றம் தணிவித்தோம், தாழ்ந்த குழலினை உடைய பறவையாருடைய செற்றம் தணிவித்தோம், அவளுடைய கோபத்தினை தணிவித்தோம். சுவாமி சொல்றாங்க பாருங்க, அவளுடைய கோபத்தை நீக்கி விட்டேன். நம்பி, சுவாமியே எப்படி சொல்றாரு பாருங்க, ஆரூரான்னு சொல்லல, சுவாமியே போற்றி சொல்றாரு, ஆடவர்களில் சிறந்தவனே அப்படின்ற பேரை சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை இறைவன் அழைக்கின்றார். நம்பி இனி போய் மற்ற அவள் தன்பால் நணுகு, நீ போய் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து வாழ்வாயாக அப்படின்னு சுவாமி சொல்றார். ஏன்னா சுவாமி அடியாவருடைய துன்பத்தை நீக்குவதற்காக தான் விரைவோடு வந்தார். அதனால என்ன சொல்றாருன்னா சிம்பிளா சொல்லிட்டாங்க, அவளுடைய கோபத்தை தணிவித்தோம். நம்பி இனி நீ போய் என்ன பண்ணு, அவள் பால் சேர்ந்து மகிழ்வுடன் இரு அப்படின்னு, என்ன நடுகுனா அவளை சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பால் சென்று சேரு என்ன சுவாமி சொல்ல, அதற்கு என்ன மகிழ்ச்சியுடன் என்ன மறுமொழி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்றாங்க அப்படின்றது அடுத்த பாடல் 373. நந்தி பிரானார் வந்து அருள் செய்ய நலமெய்தும் சிந்தையுள் ஆர்வம் கூர் கலியெய்தி திகழ்கின்றார், பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும் படி செய்தீர், எந்தை பிரானே ஏன் இனி என்பால் இடர் என்றார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நந்தி சுவாமிய நிறைய நாமம் இருக்கு, நமக்கு தெரியும், இறைவனுடைய நாமம் தான் நந்தி. நந்தி நாமம் நம சிவாயவேன்னு சொல்லுவோம். இந்த நந்தி அப்படின்ற நாமம் எதற்காக சுவாமிக்கு சொல்றோம்னா, உயிர்களுடைய இந்த வினை துயரை அதாவது நந்துதல்னா என்ன அர்த்தம்னா ஒழித்தல், நாசம் செய்பவர் அர்த்தம். எதை நாசம் செய்வார்னா வினையினால உயிர்கள் படுகின்ற துன்பத்தை நாசம் செய்வார். எல்லாருக்கும் தெரியும், நம்ம துன்பம் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்றது போல, நம்ம செய்கின்ற வினைகளாலதான் நமக்கு துயர், அதாவது துன்பமே ஏற்படுது. இப்படி வினைகள் செய்து அதனால் துன்பப்படுகின்றோம் இல்லையா, அந்த வினைகளால வருகின்ற துன்பத்தை நாசம் செய்பவர், நம்மளை காப்பவர். அதனாலதான் சுவாமிக்கு நந்தி அப்படின்ற நாமம் உண்டு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இப்ப இறைவன் அந்த வினைகளால ஏற்பட்ட துயரை இவருக்கு நீக்கி இவருக்கு நல்லருள் செய்கிறார் இல்லையா, அதனால நந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வினைகளின் துயரை நாசம் செய்வராகிய இறைவன் நந்தி பிரானார், நமக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமான் வந்து அருள் செய்ய இவ்வாறு அருள் செய்கின்றார். என்ன அருள் செய்ய, சுவாமி சொல்றதே அருள் தானே. அவளுடைய கோபத்தை தணிவித்தோம், நீ அவள் பால் செல்லலாம்னு சுவாமி சொல்ல, நலம் எய்தும் அப்ப எப்படி இவரோட அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி மன மகிழ்ச்சி கொள்றார் பாருங்க. நலம் எய்தும் சிந்தை, நன்மை, நலம்னா நன்மை, நன்மை இறைவனுடைய அந்த வார்த்தை எப்படின்னா நன்மை தருகின்ற வார்த்தையா இருக்கு. சிந்தை உள் ஆர்வம், அதனால அதை கேட்ட உடனே மனசுல மகிழ்ச்சி. பறவையார் பால் உள்ள காதல் இல்லையா, ரொம்ப மிகுந்த அன்பு கொண்டவங்களை பார்க்க போறோம்னா இவ்வளவு ஒரு காதல் மிகும் மகிழ்ச்சி மிகும் அதிகமாகும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அப்ப இந்த நன்மை பொருந்திய சுவாமியுடைய அந்த வார்த்தை கேட்ட உடனே பறவையார் பால் காதல் மிக, அதுதான் சிந்தை உள் ஆர்வம். சிந்தைக்குள்ளார ஆர்வம்னா அந்த அன்பு, அந்த காதல். கூர், கூர்னா மிகுதல், அன்பு மிகுத, அதால களி எய்தி, களினா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி எய்தி அதனால ஒரு மகிழ்ச்சி அடைகின்றார். இறைவனுடைய அந்த வார்த்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து திகழ்கின்ற, உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்து திகழ்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன சுவாமி கிட்ட சொல்றாருன்னா, பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும்படி செய்தீர். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னு சொன்னா, பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும்படி செய்தீர் அப்படின்றாங்க. அதாவது உயிர்களுக்கெல்லாம் பந்தத்தை தருவது இறைவன் தான் இல்லையா. பந்தத்தை தந்து உயிர்கள்லாம் பல உறவு முறைகள் எல்லாமே கொடுக்கறது சுவாமி தான். அப்படி கொடுத்து உயிர்கள் எல்லாம் அந்த பந்தத்தில் உழன்று
தன்னுடைய ஆசைகள் யாவும் நீங்கி எது உண்மை பொருள் மெய்ப்பொருள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் வீடு பேர் தர்றதும் சுவாமி தான். இப்போ பந்தமும் தருவது இறைவன் தான். அதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. போகம்னா சிவாய் வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. போகம்னா இந்த உயிர்கள் வாழும் பொழுது இன்பம் துய்க்கின்றோம் இல்லையா, அந்த இன்பங்களை தருவதும் இறைவன் தான். போகமும் திருவும் அப்புறம் சிவபெருமானோட சேருகின்ற இந்த அருள் நெறியை தருபவனும் இறைவன் தான். அப்ப போகமும் திருவும் புணர்ப்பானை, அததான் இங்க சொல்றாங்க. பந்தமும் வீடும், உயிர்களுக்கு பந்தத்தை கூட்டி அந்த வினைகளை எல்லாம் நுகரச் செய்து வினைகளை கழிப்பவரும் நீரே, வீடு பேறு அருளுபவரும் நீரே. அதுதான் உங்க தன்மை. அந்த தன்மைப்படியே படினா உங்க தன்மைப்படியே அருள் செய்தீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இப்ப பந்தத்தை தர போறீங்க, இதன் மூலம் என்னுடைய ஆசையெல்லாம் கழிந்து வீடு பேரும் நான் அடைய போகின்றேன். இப்ப இது மேலோட்டமா பார்த்தா பறவையார் மீது கொண்ட காதல் அப்படின்னு தோணும். அது அப்படி இல்லை. தன்னுடைய பந்தம் அந்த வினைகள் நீங்கி மீண்டும் சிவலோகம் சென்றடைய வேண்டும், சுவாமிக்கு அணுக்க தொண்டு செய்ய வேண்டும், பிரிவின்றி இருக்க வேண்டும். அதற்காக தான் அவர் நாடுவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இன்னொரு அருட்கருத்தும் இருக்கும். அதாவது பந்தம்னா துன்பம்னு அர்த்தம், வீடு பேர்னா இன்பம். அப்ப சுவாமி உயிர்களுக்கு துன்பமும் இன்பமும் அருள்பவர் இறைவனே அப்படின்ற ஒரு அருட்கருத்தும் CKS ஐயாவோட உரையில இருக்கு. அப்ப துன்பமும் இன்பமும் தருபவர் நீரே. இதுல இன்னொரு பொருள் இருக்கு. முதல்ல சென்று இந்த வேலையை முடிக்காம எனக்கு துன்பம் கொடுத்தீங்க, இரண்டாவது முறை சென்று இந்த வேலையை முடிச்சு எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, இன்பத்தை கொடுத்துட்டீங்க. அப்ப துன்பத்தை தருவதும் நீர்தான், இன்பத்தை தருவதும் நீர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை புகழ்ந்து கூறுகின்றார். அப்புறம் எந்தை பிராணி, எனக்கு தந்தையாகவும் எனக்கு தலைவனாகவும் விளங்குகின்ற இறைவா, என் இனி என்பால் இடர். இன்னைக்கு இடர்னா துன்பம், என் இனி என்பால் இடர். இதுக்கப்புறம் எனக்கு என்ன துன்பம்? துன்பமே இல்லை. துன்பத்தை முழுவதும் துடைத்து விட்டீர்கள், போக்கி விட்டீர்கள். எனக்கு தந்தையாக விளங்குகின்ற இறைவா, தலைவனாக விளங்குகின்ற இறைவா, என்னோட தந்தையும் தலைவனுமாக விளங்குவதால் அவங்களோட கடன் என்ன? பிள்ளைகள் தன்னை சார்ந்தவர்களுடைய காப்பது இல்லையா, அது போல நீங்கள் என் துயரை நீக்குனீர்கள். எனக்கு எனக்கு என்னப்பா கவலை அப்படின்னு சொல்லிட்டு என்றார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் விளம்புகின்றார். அடுத்தது 374வது பாடல். என்று அடிவேழும் நண்பர் சொல்லிக்கொண்ட சுவாமியோட திருவடியில விழறார். ஏன்னா சுவாமி கிட்ட நம்ம முதல்ல சொன்னோம், பார்த்த உடனே திருவடி வணங்கணும், பேசுவதற்கு முன்பாக திருவடி வணங்கணும். அப்போ அதே போல பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் திருவடி வணங்கணும். நீர்தான் இந்த பந்தமும் அருளினீர்கள், வீடு பேரும் அருள போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியுடைய திருவடியில விழுந்து வணங்குகிறார். என்று அடிவீழும் நண்பர் தம் அன்புக்கு எளிவந்தவர். அப்படி திருவடிகளில் விழுந்து வணங்குகின்ற நண்பராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அன்புக்கு எளிவந்தவர். அடியவர்களுக்கு, அதாவது யாவராயினும் அன்பரின்றி அரியோனா மலர் சோதியான். இறைவனால் அதாவது ரொம்ப இறைவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். ஆனா யாரால அறிஞ்சிக்க முடியும்னா அன்பர்களால அறிஞ்சிக்க முடியும். ஏன்னா இறைவன் அன்பர்களுக்கு எளிவந்த பிரானாக விளங்குகின்றான். எந்த ஒரு உறவும் நம்ம கிட்ட அவ்வளோ அன்பா அவ்வளவு கருணையா இருக்க முடியாது. அவ்வளவு எளிவந்த பிரானாக இறைவன் விளங்குகின்றார். அதனால்தான் அன்பர்கள் அந்த இறைவனுடைய அன்பை பெற்றதுக்கு அப்புறம் மற்ற அன்பெல்லாம் உங்களுக்கு குற்றமாதான் தெரியும், குறைவாதான் தெரியும். ஏன்னா இறைவனுடைய அன்பை பெற்று விட்டார்கள். இறைவன் எளிவந்த கருணை தெரியுது. 1க்கு 2 முறை தூதாக நடந்து சென்றார் இல்லையா திருவாரூர் திருவீதியில. அப்படிப்பட்ட இறைவன், அதாவது அன்பருடைய அன்புக்காக. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நண்பர் அன்புக்கு எளிவந்தவர். இவரு நண்பரும் அது மட்டும் இல்லாம தொண்டர், அதனால எளிவந்து என்ன பண்றார், தூதாக சென்றார். இல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, இறைவன் தூதாக சென்றாரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோவப்படுறாங்க. அத்தகைய பெருமைக்குரியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். எல்லாருக்கும் சுவாமி போயிடுவாங்களா? தொண்டருக்காகனா சுவாமி எதுவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இவர் தோழரும் மாணவர் இல்லையா, அதனாலதான் 1க்கு 2 முறை தூது செய்கின்றார். இந்த தூதோட பெருமையும் அடுத்த பாடல்ல பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, சென்று அணைனி நண்பர் தம் அன்புக்கு எளிவந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அன்புக்காக இறங்கி
திருமேனி கொண்டு ஒன்றிற்கு 2 முறை எளிவந்து தூதாக சென்ற இறைவன் சென்று அணை நீ சே இழைப்பால். நீ போப்பா, நீ போய் நீ இழை. நான் அதே சொன்னேன் இல்லையா, அதாவது செம்மையாக இழைக்கப்பட்ட அழகிய அணிகலன்களை அணிந்திருப்பவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பறவையார்பால் சென்று அணை, நீ சென்று சேர்வாய் என்று சுவாமி அருள் செய்கிறார். ஏன்னா அருள் செஞ்சாதான் அது நடக்கும் இல்லையா. இப்ப சுவாமி என்ன சொல்றாரு, முதல்ல கோபத்தை தணிவித்தோம், நீ போன்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, நீ உடனே சென்று சேயிழைப்பால் அணுகு சேர்வாய் என்று அருள் செய்து என்ன பண்றார் சுவாமினா, வென்று உயர் சேமேல் வீதி விடங்க பெருமாள் தம் பொன்திகள் வாயில் கோயில் புகுந்தார் புவி வாழ. இப்படி சுவாமி அவருக்கு அருள் செய்து எங்க போறாரு, அந்த இடத்துக்கே திருப்பி போகணும்ல, எங்கேருந்து வந்தார்ன்றதை இப்பதான் சொல்றாங்க பாருங்க. வென்று உயர் சேமேல் வீதி விடங்க பெருமாள். வென்று உயர், வென்றுனா வெற்றி, சுவாமியுடைய வாகனம் இல்லையா, அதனால எப்போதும் வெற்றி உடையது எதுனா ரிஷபம். அந்த வென்று உயர், உயர்ச்சினா பெருமையினை உடைய, எப்போதும் வெற்றியினை உடைய, சேனா அந்த ரிஷபம், அந்த இடபம். அந்த இடபத்தின் மேல் வருகின்றவராகிய வீதி விடங்க பெருமான், அதாவது தியாகேச பெருமான். அப்படி வெற்றி பொருந்திய சிறப்புக்குரிய, ஏன் சிறப்புனா அந்த ரிஷபம் வேதத்தை விளக்குகின்றது, வேதத்தை விளக்குகின்றது, அறத்தை, அந்த அறத்தோட வடிவாக ரிஷபம் விளங்குகின்றது. அதனாலதான் எப்போதும் அதுக்கு வெற்றி, அறத்துக்கு தோல்வி இல்லை இல்லையா. அதனாலதான் வேதத்தின் வடிவாக, அறத்தின் வடிவாக விளங்குவதால் உயர்ந்ததுன்னு சொல்றோம். அந்த உயர்ந்த அந்த ரிஷபத்தின் மீது வருகின்ற வீதி விடங்க பெருமான் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த அருள் செய்துட்டு வந்த இடத்துக்கே போறாரு. அது எங்க போறாரு, தம் பொன் திகழ் வாயில், அந்த கோயில் புகுந்தார் புவி வாழ. பொன் திகழ் கோயில், பொன்னா அழகு. இன்னொன்னு அந்த வாயில், அது பொன்னால் அலங்கரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு அழகியனும் அர்த்தம் எடுத்துக்கலாம். பொன்னா, இந்த அழகிய வாயில், எந்த வாயில்னா திருவாரூர் கோயிலுடைய அந்த வாயில், அந்த அழகு மிகுந்த வாயில் கொண்ட அந்த பூங்கோயில் இருக்கு இல்லையா, அந்த திருவாரூர் கோயில பூங்கோயில் சொல்லுவோம். அத்தகைய பூங்கோயிலுடைய அழகிய வாயில் வழியாக கோயிலுக்குள் புகுந்தார் புவி வாழ. இந்த உலகம் வாழ்வதற்காக அடியவர்க்கு இவ்வாறு அருள் செய்தவர் மீண்டும் உள்ளே சென்று அங்கேயும் என்ன பண்ணார், புவி வாழ அருள்பாலிக்க போகின்றார். அப்ப புவி வாழ வெல்விடை மீது வந்த இறைவன் மீண்டும் வீதி விடங்க பெருமான் திருக்கோயிலுக்குள்ளே புகுந்தார் அப்படின்னு இந்த பாடல் சொல்லு. அடுத்தது 375வது பாடல். தம்பிரானார் பின் சென்று தாழ்ந்து எழுந்து அருளால் மீள்வார் எம்பிரான் வல்லவாறு என்று எய்திய மகிழ்ச்சியோடும் வம்பு அலர் குழலார் செம்பொன் மாளிகை வாயில் நோக்கி நம்பியாரூர் காதல் நயந்து எழுந்து அருளும் பொழுது. இப்ப சுவாமி அருள் செய்து பூங்கோயில் உள்ளார இருக்கிற அந்த தியாகேச பெருமானுக்குரிய சன்னதியில் சென்று சேர்ந்தார். இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருடைய செய்கை என்ன, அது அடுத்த பாடல் சொல்லுது. தம்பிரானார் பின் சென்று தாழ்ந்து எழுந்து, சுவாமி போயிட்டாங்க இல்லையா, அடியாவர்களுடைய அந்த செயல்முறை நம்ம முதலே பார்த்திருக்கோம். யாராவது வந்துட்டு போனாங்கன்னா பெரியவங்க அவங்க கூடவே பின்னாடியே கொஞ்சம் தூரம் போவோம் இல்லையா. அது போல இறைவன் சென்றதுக்கு அப்புறமும் இவர் போய் இறைவன் எங்க நின்று எழுந்தருளினாரோ அந்த இடத்தை தொட்டு வணங்கி இறைவனிடம் இருந்து விடை பெற்று, அருள் விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு போறாரு. அப்ப தம்பிரானார் சென்று தாழ்ந்து எழுந்து வணங்கி எழுந்து அருளால் மீள்வார், இறைவனுடைய திருவருள் பெற்று கொண்டு மீள்வார், அதாவது பறவையாருடைய மாளிகைக்கு செல்கின்றார். எம்பிரான் வல்லவாறு என்று எய்திய மகிழ்ச்சியோடும், இப்படிலாம் இறைவன் அருள் செய்கின்றார், ஒரு மகிழ்ச்சி. இறைவனே திருமேனி கொண்டு எழுந்தருளி ஒன்றிற்கு 2 முறையாக நடந்து என்னுடைய கருத்தை முடித்தாரே அப்படின்னு சொல்லிட்டு, எம்பிரான் வல்லவாறு, அவருடைய அந்த தன்மை, கருணை தன்மை, திருவிளையாடலை எல்லாம் நின்று எய்திய மகிழ்ச்சியோடு, அதை நினைச்சுக்கிட்டே மகிழ்ச்சியோடு என்ன பண்றாருன்னா வம்பு அலர் குழலார் செம்பொன் மாளிகை வாயில் நோக்கி போறாரு. எங்க போறாருன்னா வம்பு அலர் குழலார், வம்புனா வாசனை, இந்த வாசனை வீசுகின்ற அழகிய
குழல்னா கூந்தலை உடைய. ரொம்ப ஆனா இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலுக்கு வாசம் இருக்கும். இன்னும் பூக்கள் அவங்க எப்பவுமே அன்று அலர்ந்த மலர்களை வேற சூடி இருப்பாங்க. அதனால வாசம் மிகுந்த பறவையாருடைய இந்த வாசம் மிகுந்த கூந்தலை கொண்ட பறவையாருடைய செம்பொன் மாளிகை. இங்கேயும் தூய பொன்னால் ஆன மாளிகை. அவ்வளவு அழகுமிக்க மாளிகைன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம் பறவையாருடைய மாளிகை அவ்வளோ செல்வ சிறப்புக்குரியதாக இருக்கும். அந்த கால்கள் எல்லாம் தூண்கள்லாம் பவழத்தாலே இருக்கும். இந்த அழகிய அந்த கட்டில் அந்த உட்கார்ற தவிசு எல்லாம் பொன்னாலாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப அந்த அழகிய மாளிகை பொன்னால் நிறைய அலங்காரம் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தூய பொன்னால் ஆன அந்த மாளிகை வாயில் நோக்கி, வாசப்படியை நோக்கி, அந்த வாயிலை நோக்கி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மகிழ்ச்சியோடும் எழுந்தருளுகின்றார். நம்பி ஆரூரர் காதல் நயந்து எழுந்து அருளும் பொழுது, நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் காதல் நயந்து எழுந்து அருளும் போது, இப்படி உள்ளத்தில் தோன்றிய காதலுடனே அந்த காதலுடனே சுவாமி செல்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அப்படி அவருடைய மாளிகைக்கு எழுந்தருளும் பொழுது, இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு விஷயமும் நடக்குது. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தருளும் பொழுது சுவாமி அவங்களுடைய அந்த புலவி அந்த ஊடலை தீர்த்துட்டாங்கல்ல. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றாரு. இப்ப அவங்க என்ன பண்ணணும்? வீட்டை அலங்கரிச்சு அவரை எதிர்கொண்டு வரவேற்கணும்ல. இப்ப இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அப்படின்னு முடிக்கிறாங்க. அங்க பறவையார் மாளிகையில என்னென்ன நடக்குது அப்படின்றத அடுத்த பாடல்ல சொல்றாங்க பாருங்க. இப்ப அதுல இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது இன்னும் ஒரு சில செய்திகள் சொல்றாங்க. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் முதல்ல பார்த்தோம் பரிசனங்கள் எல்லாம் தூங்கிடுறாங்க. ஏன்னா நடுராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிஞ்சிடுச்சு. பரிசனங்கள் பேயும் உறங்குகின்ற நடுநிசி நடந்து வந்த களைப்பு, அதனால பரிசனங்கள் எல்லாரும் தூங்கிடுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ அவர் கிளம்புறாரு, ஒரு பெரியவர் கிளம்புறாருன்னா கண்டிப்பா அடியார் பெருமக்கள் கூட தான் போகணும். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பறவையார் வீடு நோக்கி போறார். பரிசனங்கள் கூட போகணும் இல்லையா? இப்போ முன்துயில் உணர்ந்து சூழ்ந்த பரிசனம் மருங்கு மொய்ப்ப. முன்துயில் அதாவது இவர் எழுப்புறதுக்கு முன்னாடியே இவர் கிளம்பி போறார், இவர் கிளம்புறாருன்னு தெரிஞ்ச உடனே முன்பாகவே துயில் உணர்ந்து, துயில்னா தூக்கம், உணர்ந்துனா அந்த தூக்கம் கலைஞ்சி எழுந்த இந்த பரிசனங்களோட செய்கை பாருங்க. உணர்ந்து சூழ்ந்த பரிசனம், அந்த தூக்கத்துல இருந்து விழிச்ச பரிசனங்கள். பரிசனங்கள் இங்க என்ன சொல்றாங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் கூடவே செல்கின்றார்களே அடியார்கள் பெருமக்கள். இவர் செல்கின்ற இடங்களில் எல்லாம் இவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், இந்த பதிகங்கள் பாடிக்கொண்டு துதித்து வருவது. அப்படிப்பட்ட பரிசனங்கள் மருங்கு மொய்ப்ப. அவங்கெல்லாம் மட்டும் இல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூருக்கு எழுந்தருளி விட்டார், அவரை வணங்க வேண்டும்னு திருவாரூர் பெருமக்களும் நிறைய பேர் வராங்க. அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் உடன் அவருடைய பரிசனங்களும் அந்த திருவாரூர் அடியார் பெருமக்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்கின்றார்கள். அப்படி சூழ்ந்த பரிசனம் மருங்கு மொய்ப்பனா நெருங்குறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரை நெருங்க கான்ஃபரன்ஸ் கால்ல போகுது, கான்ஃபரன்ஸ் கால்ல போகுது. கூகுள் மீட் பரிசனம் மருங்கு மொய்ப்ப. மைக் ஆஃப் பண்ணீங்கம்மா. வனிதா மணின்னு ஒரு அம்மா. அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆமா, என்ன தப்புனீங்க அதுல வந்துருச்சு, என்ன தப்புனீங்க அதுல வந்துருச்சு. வனிதாமணி அம்மா இங்க கூகுள் மீட் நடக்குதுமா, வகுப்பு நடக்குது. நிறைய போடுறாங்க. சரி வனிதாமா, வனிதாமா இங்க இது நடக்குதுமா, வகுப்பு நடக்குதுமா. நீங்க லிங்குக்கு வந்திருக்கீங்க, நீங்க மைக்கையும் உங்க இது மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க, இது மைக்கையும் இதையும் ஆஃப் பண்ணீங்க, கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். அம்மா நீங்க எடுங்க, ஆஃப் பண்ணிட்டேன் நான். அம்மா ஆஃப் பண்ணிட்டேம்மா. வீடியோ ஆஃப் பண்ண முடியல, ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்கம்மா, நன்றிம்மா. விண்திகள் புலம்பூ மாறி விண்ணவர் பொழிந்து வாழ்த்த. அப்படி இவர் கிளம்புறாருன்னு தெரிஞ்ச உடனே தூங்கிட்டு இருக்கிற எல்லா அடியார் பெருமக்களும் அந்த தூக்கத்தில் இருந்து விழித்து தலைவர் போகின்றார், கூடவே செல்ல வேண்டும் சொல்லிட்டு மருங்கு சூழ, அப்படி மொய்ப்பனா நெருங்கி சூழ, விண்திகள் புலம்பூ மாறி விண்ணவர் பொழிந்து வாழ்த்த.
இதெல்லாம் கிளம்பி போறாங்க. அப்ப வந்து மின்திகள், மின்னா மின்னல் போல ஒளி வீசுகின்ற புலம்பூ மாறி, புலம்னா பொன், பொன்மாரின்னு எடுத்துக்கலாம். அதை விட பொன் போன்ற நிறத்தினை உடைய மலர்களை மாறின மழை போல, மழை போல விண்ணவர் பொழிந்து வாழ்த்த. விண்ணுலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பொழிந்து வாழ்த்துறாங்களாம். எதனாலனா சுவாமியுடைய திரு அருள் பாடு. இப்பெல்லாம் சுவாமியுடைய அருள் வந்து வெளிப்படுதோ அதை வந்து அடியார் எல்லா உலகத்தவரும் இது போல பூ தூவி மலர் மாறி பொழிந்து வாழ்த்தி வணங்குவார்கள். அது அவர்களுக்கு நன்மை பயக்கும். இது போல சுவாமியே அடியார்களுக்காக எழுந்தருளி அருள் செய்தார். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை தொழுது வணங்க வேண்டும்ட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எழுந்தருளி வரும் பொழுது மலர் மாறி பொழிந்து வாழ்த்தி வணங்குகின்றார்கள். யாருன்னா விண்ணுலகத்துல இருக்கிற தேவர்கள். மின்திகள், ஒளி வீசுகின்ற புலம், பொன் போன்ற பூக்களை மாறி மழை போல விண்ணவர்கள் பொழிந்து வாழ்த்த, பொழிந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வாழ்த்த மன்றல் செய் மதுரை. இதை அப்படியே கற்பனை பண்ணிங்க, அவ்வளவு அற்புதமானது, இது எவ்வளவு புனிதமானது அப்படின்றதை பின்னாடி சொல்றேன் பாருங்க. மன்றல் செய் மதுர சீகரம் கொண்டு மந்த தென்றலும் எதிர்கொண்டு எய்தும் சேவகம் முன்பு காட்ட. அதாவது விண்ணவர் பூமாரி பொழிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் செல்கின்றார். மன்றல் செய் மதுர சீகரம் கொண்டு மந்த தென்றலும். அதாவது தென்றல்னா என்ன அர்த்தம்னா காற்று மென்மையா வீசுனா தென்றல் இல்லையா. அதான் மந்த மாருதம். மந்தம்னா ரொம்ப வேகமா இல்லாம அப்படி மென்மையா நமக்கு வந்து சுகமா வீசுனா அது மந்த மாருதம்னு பேரு. சண்டை மாருதம்னா புயல் நேரம், இந்த வேகமா வீசும் இல்லையா, மரம் வீடெல்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி, அது வந்து சண்டை மாருதம். இப்போ மந்த மாருதம் தென்றல் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே வருடி விட்டு போற மாதிரி வீசுது. அதுவும் இல்லாம எப்படி இருக்கு அந்த தென்றல் பார்த்தீங்கன்னா மன்றல் செய் வாசனை மிகுந்ததாக இருக்கின்றது. மதுரம், மதுரம்னா இனிமையான சீகரம், சீதம்னா குளிர்ச்சியான, சீகரம்னா நீர் துளிகள். அதாவது இந்த தென்றல் காற்று வந்து ஈரமா இருந்தாதான் நமக்கு வந்து அப்படியே குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா, ஒரு மனசுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதாவது லேசா பன்னீர் தூணா எப்படி இருக்கும் இந்த அது போல இந்த காற்று எப்படி இருக்குன்னா நல்ல வாசனை மிக்க நீர் திவலைகள் கொண்டதாக இருக்கான். அது வந்து அவங்க மேல அப்படி லேசா மோதுறதுனால அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்குதான். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த தென்றலும் அந்த கவரி, இந்த குளிர்ச்சியான கவரி வீசி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு பணிவிடை செய்வது போல இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் துணை கவரி வீச கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகத்துல இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருக்கைலாயத்துல சுவாமி பூசுகின்ற அந்த அள்ளி பூசுகின்ற திருநீற்றை ஏந்தி இருப்பார். சுவாமி அணிஞ்சிருக்கின்ற அந்த மாலைகளை தொடுத்து சாத்துவார் அப்படின்றதுதான் நமக்கு தெரியும். பக்கத்துல நின்று அந்த கவரியும் வீசுவார் அப்படின்றது ஒரு பதிகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சுவாமிக்கு யாரு தொண்டு செய்கின்றார்களோ உலகமே அவர்களுக்கு அத்தகைய தொண்டு செய்யும். அதுதான் சிறப்பு. சுவாமிக்கு யாரு தொண்டு செய்கின்றார்களோ அவர்கள் இவ்வுலகங்களுக்கெல்லாம் தலைவர் அர்த்தம். இப்ப சுவாமிக்கு தொண்டன்றதுனால அந்த தென்றலும் அவரை எப்படி வாழ்த்தி வணங்குதான், அப்படியே கவரி வீசுவது போல மென்மையான அந்த காற்றை வந்து அவருக்கு கொடுக்குதான். இந்த தென்றல் கவரி வீசுனா எப்படி இனிமையான காத்து வருமோ அது போல அவர் குளிர்ச்சியான காத்து இருக்கான். ஏன்னா அந்த காற்றுல அந்த வாசனையும் அந்த நீரும் நிறைய நிறைஞ்சிருக்கா. நீர் துளிகள் சொல்லுவோம் இல்லையா, அது நிறைஞ்சு இருக்கிறதுனால அவருக்கு வந்து அப்படி புத்துணர்ச்சியான அந்த கவரியை வீசுவது போல காற்று வந்து மெல்லிதாக வீச அவர் வந்து நடந்து வராரு. தென்றலும் எதிர்கொண்டு எதிர்கொண்டுனா எய்தும் சேவகம் முன்பு காட்ட, அவருக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு போதான். இது மாதிரி கவரி வீசுவது போல மெல்லிய காற்றினால அவருக்கு அந்த சேவகம் செய்து கொண்டு தென்றல் அவருக்கு முன்னாடி போதான். அவர் அதாவது இவர் நடந்து போயிட்டு போக போக கவரி வீசுவது போல தென்றல் வந்து அவர் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது போல முன்பு சேவகம் காட்ட நடக்கிறாரு. இன்னொன்னு வந்து மாலை தன் கலவை சுந்தரமூர்த்தி நாயனார் போறாரு. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பெருமை சொல்லணும்னா தம்முடைய திருவடியை அடைகின்றவர்களுக்கெல்லாம் பேரருளை பொழிபவர் வள்ளல் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அவர் மேல அன்பு வச்ச காரணத்தால கேட்காமையே அந்த முதலை உண்ட பிள்ளையை உயிரோடு தந்தவர் அவரு. வாரி வழங்குகின்ற வள்ளல் அவருதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்.
அப்படி எல்லாருக்கும் வாரி வழங்கும்போது தன்னுடைய மனையாளுக்கு கொடுக்காம இருப்பாரா? என்னென்ன செல்வங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தா ஏதாவது சிறப்பா வாங்கிட்டு வருவாங்க இல்லையா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. இவர் போயிட்டு வராரு, என்னென்ன தன்னுடைய மனையாளுக்காக கொண்டு வரார், அந்த பரிசனங்கள் ஏந்தி செல்கின்றார்கள். என்னென்ன கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, மாலை, பலவிதமான மாலைகள், தன் கலவை சேரு, குளிர்ச்சியான கலவை சேரு, சேற்று, அதாவது சேருனா வாசனை மிகுந்த குழம்பு போன்றது வச்சுங்களேன். இப்போ சந்தனம் எப்படி இருக்கும், அதே போல இந்த வாசனை திரவியங்கள் வந்து குழம்பு மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து உடம்புல பூசிக்கிறது, அது அப்படிப்பட்ட அந்த பொருட்கள். அப்புறம் மான்மத சாந்து. மான்மத சாந்துனா சந்தனத்தோட கத்தூரியும் சேர்ந்து இழைச்சது, அதுதான் வந்து மான்மத சாந்து. அதை ஒருத்தவங்க ஏந்திட்டு வராங்க. பொங்கும் கோலனர் பசுங்கற்பூரம். பொங்கும்னா நல்லா வாசனை எங்கும் நறுமணம் வீசக்கூடிய, கோலம்னா அழகிய, நல்ல பசுங்கற்பூரம். அந்த பசுங்கற்பூரம் தெரியும் நமக்கு, பச்சை கற்பூரம் நல்லா வாசனை கொடுக்கும். அந்த வாசனை, அந்த பசுங்கற்பூரத்தை ஏந்தி ஒருத்தவங்க போறாங்க. இன்னொன்னு இந்த கலவை சேருன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாசனை பொருட்கள்லாம் வந்து குழம்பா சேர்க்கிறாங்க. எதுலன்னா தண்ணியில சேர்க்க மாட்டாங்க. பன்னீர்னா இப்ப கடையில வாங்குற பன்னீர் இல்ல, பூக்களில் இருந்து எடுக்கின்ற அந்த தூய்மையான அந்த நீர், அது வாசனை மிகுந்ததா இருக்கும், குளிர்ச்சி இருக்கும். பூக்கள்ல இருந்து எடுக்கிற அந்த வாசனை மிகுந்த நீரால இந்த வாசனை பண்டங்கள் எல்லாம் குழம்பாக்குறது, அதை ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது இந்த மான்மத சாதனை, அந்த கத்தூரி அதோட சந்தனத்தையும் இழைச்சி அதை ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் வாசனை மிகுகின்ற அந்த பசுங்கற்பூரத்தை, அப்புறம் குங்குமப்பூ, இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம முதலாய் உள்ள, இதெல்லாம் வந்து முதல்ல, இதுக்கு வந்து முதல்னா இதெல்லாம் மெயினா, அப்ப இன்னும் எவ்வளவோ எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம சாலும் மெய் கலன்கள். இது மட்டும் இல்லைன்னா, சாலும்னா மிகவும் நிறைய மெய் கலன்கள், உடம்புல பூசக்கூடியது. நம்மளே 2 வகையான வாசனை பொருட்கள் இல்லையா, ஆடைகள்ல பூசுவோம், உடம்புல பூசுவோம். இதுல முதல்ல சொன்னதெல்லாம் உடம்பில் பூசக்கூடிய மெய் கலன்கள், உடலில் பூசக்கூடிய இது மாதிரி வாசனை பொருட்கள்லாம் எடுத்துட்டு போக, கூட வந்து சாத்தும் பூண், உடலில் வந்து அணிகின்ற மிக மிக அழகான பூண் அணிகலன்கள், நிறைய நகைகள், தங்க ஆபரணங்கள், மாதிரி நிறைய ஆபரணங்கள், திருமேனி முழுவதும் அணியக்கூடிய ஆபரணங்கள், ஆடை வர்க்கம், உயர்ந்த பட்டாடைகள், நல்லா சிலது மெலிசா இருக்கும், நல்ல உடம்புக்கு வந்து இதமா, அது போன்ற உயர்ந்த ஆடை வர்க்கங்கள், பாலன பிறவும். இது மட்டும் இல்லாம நிறைய பாலன பிறவும்னா நிறைய, அதாவது வெத்தலைப்பாக்கு, அது அடைக்காய் அமுதுன்னு சொல்லுவாங்க, அது பல வகையான மணிகள், இது எல்லாம் வந்து ஏந்தும் பரிசனம் முன்பு செல்ல. சுவாமிக்கு முன்னாடி எப்படி போனாங்க அடியார் பெருமக்கள்லாம், அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு முன்பாக பரிசனங்கள் இவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு முன்பாக செல்கின்றன, முன்பு செல்ல. இதுல ஒரு சிறப்பு கண்டிப்பா சொல்லணும். என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக கூட போறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்காக சிவபெருமான் தூது சென்றார் இல்லையா, அன்று இரவேதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பறவையார் மாளிகைக்கு செல்கின்றார். இந்த பரிசனங்கள்லாம் கூட போறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இது மாதிரி வாசனை பொருட்கள், இது நிறைய வந்து அழகிய அணிகலன்கள், ஆடைகள், ஆபரணங்கள், வாசனை பொருட்கள், மங்கள பொருட்கள் ஏந்தி கொண்டு பரிசனங்கள் போறாங்க இல்லையா. அதுல 2 பேர் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்னன்னு பாத்தீங்கன்னா குருடரா, கண்ணு தெரியாதவர், இன்னொருத்தர் வந்து கூன் விழுந்தவர். அவர் கூன் விழுந்தவர் கோலை ஊன்றி கொண்டுதான் போவாரு. அந்த குருடர் கண்ணே தெரியாதவர், அவரு என்ன பண்றாரு, கண்ணு தெரியாதவர் அடைக்காய் அமுது, அடைனா இலை, காய்னா பாக்கு, இப்ப வெற்றிலை பாக்கு, அந்த தாம்பூலத்தை எடுத்துக்கிட்டு போறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கூட பரிசனங்கள் போற மாதிரி அவருக்கு தொண்டு செய்வதற்காக அந்த கையில அந்த அடைக்காய் அமுதை எடுத்துட்டு குருடர் போறாரு. அந்த கூணர் என்ன பண்றாருன்னா, அந்த மாலை பார்த்தால வாசனை மிகுந்த அந்த மாலைகள் அதை ஒரு தட்டுல ஏந்தி போறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சேவை செய்ய வேண்டும்ன்றதுக்காக அவர்கள் வந்து கூட 2 பேரும் போய் பறவையார் மாளிகையை அடைகின்றார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு செய்த அந்த தொண்டின் பலனாக அவருடைய கூன் நிமிர்ந்தது. அப்போதே அந்த கூன் நிமிர்ந்தது. இந்த பார்வையற்றவரும் கண் பார்வை பெற்றார். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. எதற்காக இப்ப அடியார் பெருமக்கள்லாம் வந்து
இப்போ குரு பூஜை நிகழ்வுல இல்ல கோயில் திருவிழாக்கள்ல சுவாமி போகும்போது ஏன் கூட போகணும்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? அவ்வளவு சிறப்பு கூட போறவங்களுக்கு. அதனாலதான் அடியார் பெருமக்கள் எப்பவுமே திருவீதி உலால பதிகங்களும் பெரிய புராணம் சைவ திருமுறைகள் பாடிக்கொண்டே கூட செல்வார்கள். ஏன்னா செல்ல வேண்டும், அவ்வளவு சிறப்பு அது. அது உலகத்திற்கு உணர்த்துவதற்காக இந்த திருவிளையாடலை சுவாமி நிகழ்த்துகின்றார். எவ்வளவு பெரும் பேரு பாருங்க. இந்த 2-3 பாடலை எழுதி வச்சேன். இப்ப நான் அடுத்த வகுப்புல சொல்றேன், நேரம் இல்லை. அப்படி தூதாக இறைவன் சென்ற அந்நாளில் இவருக்கு தொண்டு செய்த பரிசனங்களுடைய அந்த கூனையும் இந்த குருடையும் நீக்கினார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தொண்டு செய்ததாலேயே இறைவன் அவர்களுடைய குற்றத்தை நீக்கினார். அவ்வளவு பெருமைக்குரிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். இப்படி பரிசனங்கள் யாவரும் இப்படி சூழ்ந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டு செல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வருகின்றார். அங்க பரவையார் மாளிகையில என்ன காட்சின்னு பாத்தீங்கன்னா, இவ்வகை இவர் எய்திய விருப்பினோடும் மைவளர் நெடுங்கண்ணாரும் மாளிகை அடைய மண்ணும் செய்வினை அலங்காரத்து சிறப்பணி பலவும் செய்து நெய்வளர் விளக்கு தூபம் நிறைகுடம் நிறைத்து பின்னும். இவர் இது மாதிரி பரிசனங்கள்லாம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இவரை போற்றி கொண்டு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர, அப்ப பரவையார் மாளிகையில என்ன ஆகுதுன்னா, இவ்வகை இவர் எய்த, இவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் வரும்பொழுது எய்தனா சேரும் பொழுது எய்திய விருப்பினோடும், பறவையாரும் எய்திய விருப்பினோடும், சுவாமி அந்த புலவியை தீர்த்ததுனால உள்ளத்தில் எய்திய காதலோடும், இந்த கோபம் போயிடுச்சு அவங்களுக்கு உள்ளத்து மேல, சுவாமியே இவருக்காக இருந்திருக்காருன்னா அப்ப எவ்வளவு பெரிய தொண்டர் இல்லையா? அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதுனால இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய குற்றத்தை கருதாது அன்பு செலுத்த வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு மிக்க அந்த காதல் கொண்டு உள்ளத்தில் எய்திய விருப்பினோடும், அந்த காதல் கொண்டு விருப்பத்தோடு அலங்காரத்துக்காக வரவேற்புக்காக அருள் செய்கைகளை செய்கின்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா, மைவளர் நெடுங்கண்ணாரும், கண்ணுல மை அணிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது தெரியும் கோவத்துல இருந்தாங்க, இப்ப மை வளர்னா கோபம் நீங்கிடுச்சு. அந்த மைவளர் நெடுங்கண்ணாரும் இன்னொரு அர்த்தமும் சொல்வார் சிகேஎஸ் ரொம்ப அழகா. இதுவரையும் செங்கண், அதாவது செங்கண் உடையவங்களா இருந்தாங்களாம், கோபத்துல சிவந்து போயிருந்துதான். இப்ப அது கோபம் போயிடுச்சான், அந்த பெண்களுக்குரிய அந்த இயற்கையா அந்த கருமையான கண்களை கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நெடும்னா நல்ல அகன்ற கண்களை கொண்ட பறவையார், கண்ணார்னா நெடுங்கண்ணாரும், இந்த மை தடவிய நீண்ட அகன்ற கண்களை உடைய கண்களை கொண்ட பறவையார் மாளிகை அடைய மண்ணும், அடையனா முற்றும், மாளிகை முழுவதும் அலங்காரம் பண்றாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எழுந்தருள போகின்றார் அப்படின்ட்டு, அடையனா நிலை பெற்று முழுவதுமாக, மண்ணும்னா நிலை பெற்ற முழுவதும் அலங்காரம் பண்றாங்க. எப்படி அலங்காரம் பாத்தீங்கன்னா, திரை சீலைகள்லாம் இருக்கும், அழகிய அந்த உயர்ந்த ஆடைகளால துணிகளால் திரை சீலைகள் அழகா செய்யறது, செய்வினை அலங்காரத்து செயல்களால பல வகையான அலங்காரங்கள் செய்கின்றார்கள். சிறப்பு அணி பலவும் செய்து அழகு பல வகையான அழகழகான சிறப்புகளை அந்த மாளிகை முழுவதும் செய்கின்றார். செஞ்சு அது மட்டும் இல்லாம நெய்வளர் விளக்கு தூபம், நெய்யாலான, ஏன்னா அப்பதான் அந்த விளக்குல இருந்து தூய நறுமணம் வீசும். அப்ப தூய நெய்யால் ஆன விளக்குகள் நிறைய ஏற்றி தூபம், அந்த வாசனை வீசுகின்ற தூபங்களை இட்டு நிறைகுடம்னா அந்த பூரண கும்பம் வச்சு வரவேற்போம் இல்லையா, வாசனை மிகுந்த நீரை நிரப்பி அந்த நிறைகுடம் வைத்து நிறைத்து வரிசையா அதெல்லாம் வச்சு நிறைய, 1-2 இல்லை, ரொம்ப பெரியவங்க வராரு இல்லையா, அதனால நிறைய வரிசையா நிறைகுடங்கள் தூபம் தீபம் இதெல்லாம் வச்சு வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். மேலும் எப்படி அலங்காரம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூமலி நறும்பொன் தாமும், வேற என்னென்ன அலங்காரம்னா பூமலி நறும்பொன் தாமும். இப்பெல்லாம் நம்ம தோரணம் கட்டுறோம் இல்லைங்களா, தோரணம் பல வகையா கட்டுறோம், பிளாஸ்டிக்ல எல்லாம் கட்டுறோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்றாங்க பாருங்க, பூமலி நறும்பொன் தாமும், சிறந்த பூக்கள், மலிந்துனா நிறைய பூக்கள் நிறைஞ்சி இருக்கிற, நறும்னா நறுமணம் வீசக்கூடிய பூக்கள், அதாவது பொன்னா சிறந்த அழகு மிக்க தாமும், அதாவது மாலைகள் பூக்களால தோரணங்கள் கட்டி வரிசையா தொங்க விடுறாங்க. தாமும்னா மாலை. அப்போ பூக்களால் ஆன அழகிய தோரணங்களை கட்டி தொங்க விடுறாங்க. அது மட்டும் புனைமணி கோவை நாற்றி,
அதாவது அது மட்டும் இல்லாம முதலே பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த அழகிய மணிகள் முத்துக்கள்லாம் கோத்து அதெல்லாம் தோரணங்களா, சிறந்த ரத்தினங்கள்லாம் கோத்து அதுலயும் தோரணங்களா கட்டியிருக்காங்க. வெறும் பூக்களால மட்டும் தோரணங்கள் கட்டவில்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறந்த மணிகளால கோத்து கோவையாக கோத்து அதையும் என்ன பண்றாங்க தோரணங்களாக கட்டி இருக்கிறாங்க. புனை மணி, மணினா பல வகையான நவரத்ன கற்கள், அதாலையும் கோவை கோத்து நாச்சி அதாலையும் தோரணங்கள் கட்டி காமர் பொன் சுண்ணம் வீசி, காமர்னா விருப்பத்தை ஏற்படுத்தும், காமர்னா விருப்பம்னு அர்த்தம். பார்த்தோன்னே ஒரு அழகு, ஒரு பார்க்கோன்னே அழகா இருக்கு அப்படின்னு வந்து கவர்கின்ற மாதிரி ஒரு சுண்ணம் வீசி. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அழகிய கோலம் விடுறோம் இல்லையா, வரவேற்கிற விதமாக வந்து கோலம் விடுறோம் அழகா இல்லையா, நிறைய வந்து வண்ண வண்ண கோலங்கள் இடுறோம். அப்ப அதே போல அந்த காலத்துல என்ன ஆகுதுன்னா பொற்சுண்ணம் வீசி, இந்த பொற்சுண்ணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா வாசனை மிக்க பொடி, அந்த பொடிகளை வந்து தூவி வந்து வரவேற்கிறது பழக்கம். அந்த பொற்சுண்ணம் வீசி கமழ்நரும் சாந்து நீவி. யாராவது வரவங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணி தெளிச்சு கோலம் போடுவோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி மெழுகுறதுன்னா சாணத்தால மெழுகும். அப்ப என்ன பண்றாங்கன்னா சந்தன குழம்பால என்ன பண்றாங்கன்னா மெழுகுறாங்க. மெழுகி தூமலர் வீதி சூழ்ந்த தோகையர் வாழ்த்த தாமும். அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீதி தூமலர் வீதி, அதாவது மலர்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிற, இங்க வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. மலர்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எழுந்தருளி வரான்றதுனால தேவர்கள் மலர் மாறி பொழிகிறாங்க. சுவாமி ஏற்கனவே எழுந்தருளி வந்தார்கள், அதனாலும் மலர் மாறி பொழிஞ்சாங்க. அது மாதிரி மலர்கள்லாம் அப்படியே நிறைஞ்சு இருக்கின்ற அந்த வீதி சூழ்ந்த தோகையார், அந்த அழகிய வீதியில தோகையார் பரிசனங்கள், எப்படி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கூட நிறைய பரிசனங்கள் இருக்காங்களோ பறவையார் அன்னை கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்த்துகின்றார்கள். வாழ்த்து மொழி சொல்ல சுந்தரமூர்த்தி நாயனாரை வாழ்த்துகின்ற அந்த மொழியை சொல்ல மாமணி வாயில் முன்பு, வந்து அழகிய வாயில் முதலே பார்த்தோம் இல்லையா, வந்து அழகிய வாயில் பொன்னாலான அந்த வாயில் முன்பு வந்து எதிரேற்று, ரொம்ப பெரியவங்க வராங்கன்னா வாசல்ல நின்று வரவேற்று அழைத்து கொண்டு போவோம். அவ்வாறு அழகிய வீதியில அவங்க வீட்டு வாசல் வெளியில நின்று எதிர்கொண்டு வரவேற்கணுன்றதற்காக தோழியர்கள் போற்றி சொல்லி கொண்டிருக்க பறவையார் நின்று நிற்கின்றார். மாமணி வாயில் முன்பு வந்து எதிரேற்று நின்றார். நாமே அவரை வணங்கி வரவேற்று செல்வதற்காக தோழியர்கள் உடன் போற்றி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரவை எதிர்பார்த்து பறவையார் காத்திருக்கின்றார் அவரோட மாளிகையுடைய வாசல்ல. அடுத்த பாடல் 380. வண்டுலாம் குழலார் முன்பு வன் தொண்டர் வந்து கூட கண்டபோது உள்ளம் காதல் வெள்ளத்தின் கரை காணாது கொண்ட நான் அச்சம் கூற வணங்க குறிசிலாரும் தன் தளிர் செய்கை பற்றி பற்றி கொண்டு மாளிகை உள் சார்ந்தார். இவ்வாறு பலவிதமான அலங்காரங்கள் செய்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரவை பார்த்து பறவையார் வாசல்ல நிற்கிறாரு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வராரு. அந்த காட்சியை சொல்றாங்க. வண்டுலாம் குழலார் முன்பு, வண்டுகள் உழல்கின்ற, அதாவது முதல்ல சொன்னோம் இல்லையா, அன்று பூத்த மலர்களை வந்து சூடி இருக்கிறதுனால வண்டுகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அவர்கள் திருமுடியை சுற்றி. அப்படி வண்டுகள்லாம் அப்படியே சுத்தி கொண்டே இருக்கின்ற அந்த குழலினை, அத்தகைய கூந்திலனை உடைய பறவையார் முன்பு வன் தொண்டர் வந்து கூட. ஏன் இங்க வன் தொண்டர் சொல்றாங்கன்னா சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்ட பெருமைக்குரியவர், அந்த பெருமையை சொல்றதுக்காக இங்க சொல்றாங்க. வன் தொண்டர் வந்து கூட வந்து சேர கண்ட போது, அவரை கண்ட உடனே என்ன ஆகுது இவங்களுக்கு பறவையாருக்குன்னா உள்ளம் காதல் வெள்ளத்தின் கரை காணாது. உங்களை பார்த்த உடனே என்ன ஆகுது, உள்ளத்துல இருக்கிற காதல் மேன்மேலும் பெருக, அதாவது காதல் வெள்ளத்தின் கரை காணாது, அளவே இல்லாமல் அர்த்தம். கரைனா அளவு, எல்லை, காணாதுன்னு இல்லை. இப்போ உள்ளத்துல அவ ஏற்கனவே சுந்தரமூர்த்தி நாயனார் மீது மிகுந்த அன்பும் காதலும் கொண்டவர். அவரை நேர்ல பார்த்த உடனே அந்த காதல் வந்து கரை காணாமல் பெருகுகின்றது, எல்லை இல்லாம பெருகு. அதான் வெள்ளம்ன்றாங்க. வெள்ளம்னா ரொம்ப அதிகமாக பெருக, அதற்கு எல்லையே இல்லாத அளவுக்கு உள்ளத்தில் அந்த அன்பு பெருக. அது மட்டும் இல்லாம அந்த காதலோடு வேற என்ன வருதான், கொண்ட நாணம். நாணம்னா அந்த காலத்து பெண் இல்லையா, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் அவங்கள கோச்சிட்டு இருந்தாங்க, அதனால அவர் நேர பார்க்க ஒரு நாணம், அச்சம், இப்படிலாம் வேற அவரை கோபமா சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணம், அச்சம், பெண்ணுக்குரிய அந்த எல்லா இயல்புகளும் கூற அதெல்லாம் மிகுதியாக வர
வணங்க. தன்னோட கணவன் மட்டும் இல்லையா, அவர் கணவன் மட்டும் இல்ல, இறைவனுக்கு தொண்டரும் தோழரும் இல்லையா, அப்ப அந்த மரியாதை கொடுக்கணும் இல்லையா. அப்ப என்ன பண்றாங்க, பார்த்த உடனே உள்ளத்துல காதல் வெள்ளமானது எல்லை இல்லாமல் பெருக, கூடவே என்ன பெருகுச்சு, நாணமும் அச்சமும். அதெல்லாம் கை கொண்டு என்ன பண்றாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்குகின்றார் பறவையார். இதெல்லாம் பூரணா மிகுதியாக வர வணங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்க குறிசில் ஆறும். குறிசில்னா பெருமைக்குரியவர். சுவாமியே ஒன்றுக்கு 2 முறை தூது அனுப்பியவர் இல்லையா, அத்தகைய பெருமைக்குரியவர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் தன் தளிர் செங்கை பற்றி, தன்னா குளிர்ச்சியான, பறவையாருடைய திருக்கைகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா தளிர் போன்று இருக்குமா. ஒரு செடியில அந்த கொழுந்து எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இல்லையா, அது போல தளிர். அது மட்டும் குளிர்ச்சி பொருந்திய தளிர் போன்ற அந்த செங்கை, அந்த கைகளை கொண்ட பறவையாருடைய அந்த கைகளை பற்றி கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பறவையாருடைய கையை பற்றி கொண்டு மாளிகை உள் சார்ந்தார், மாளிகைக்குள்ளார போறாரு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அடுத்தது 381வது பாடல். இருவரும் தம்பிரானார் தாம் இடையாடி செய்த திருவருள் கருணை வெள்ள திறத்தினை போற்றி, சிந்தை மருவிய இன்ப வெள்ளத்து அழுந்திய புணர்ச்சி வாய்ப்ப, ஒருவருள் ஒருவர் மேவும் நிலைமையினில் உயிர் ஒன்று ஆனார். இந்த பாடல் ரொம்ப கஷ்டம் பொருள் சொல்றது. இயன்ற வரை என்னோட அறிவுக்கு இயன்ற வரை சொல்றேன். இருவரும் இப்படி என்ன பண்றாங்க, அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்த உடனே விழுந்து வணங்க, அவர் என்ன பண்றாரு, மகிழ்ச்சியோடும் பறவையாருடைய அந்த குளிர்ச்சியான தளிர் போன்ற செங்கைகளை பற்றி கொண்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்க, இருவரும் தம்பிரானார் தாமிடை ஆடி செய்த திருவருள் கருணை வெள்ள திறத்தினை போற்றி. என்ன நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நமக்குள்ள யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கிட்ட நமக்கு நிகழ்ந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரங்க விஷயத்த கொண்டு சொல்லுவோம். இப்ப என்ன பண்றாங்க, இறைவனே என்ன பண்றாங்க, அருள் திருவிளையாடல் நிகழ்த்தி இருக்காரு. இப்ப என்ன கேட்டிருப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், முதல்ல வந்தாரே சுவாமி ஏன் நீ ஒத்துக்கல, அப்ப சொல்லுவாங்க இல்லையா, அர்ச்சகராக வந்தாரு. அப்ப ஏன்னா பறவையார் மாளிகையில அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்ப என்ன நிகழ்ந்ததுன்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பதில் சொன்னார் சுவாமி கிட்ட, இதெல்லாம் பறவையார் கேட்டு எல்லாம் மகிழ்கின்றார்கள். அவர்கள் சுவாமி உங்களுக்குள்ளார தூது செல்வதற்காக என்னென்ன திருவிளையாடல்கள் நிகழ்த்தினார், என்னென்ன மொழிகள் சொன்னார் அப்படின்றதெல்லாம் பேசி மகிழ்கின்றார்கள். இப்படி சுவாமி அருள் செஞ்சிருக்காரே, யாராலும் திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாத இறைவன் திருமேனி கொண்டு நமக்காக எழுதருளினாரே, ஒரு முறைக்கு 2 முறையும் என்ன பண்றார், செழியாமல் ஒரு இரவே தூது செய்து நமக்கு அருள் செய்து சேர்த்தாரேன்னு சொல்லிட்டு இறைவனுடைய அந்த கருணையினை போற்றி தம்மிடையேயும் அவரிடையேயும், அதாவது சுந்தரரிடம் பறவையாரிடமும் இறைவன் செய்த நிகழ்வுகள், அவர் கூறி அருளிய வார்த்தைகள், இதெல்லாம் பேசி மகிழ்ந்து கலந்து என்ன பண்றாங்கன்னா, இருவரும் தம்பிரானார் தம் இடை ஆடி செய்தார். இவர்கள் நடுவே சென்று என்னென்ன செய்தார் அப்படின்றதுலாம் அதெல்லாம் திருவருள் கருணை வெள்ளம். சுவாமியோடைய அந்த திருவருள் இருக்கு இல்லையா, அது கருணை தான். சுவாமியோட திருவருள்னா என்ன, அவர் கொண்ட கருணையினாலதான் திருவருள் செய்கின்றார். அது வெள்ளம் போன்றது, அளவில்லாதது. அதோட பெருமைகளை எல்லாம் போற்றுகின்றார்கள், மகிழ்ந்து போற்றி. அடியார் பெருமக்கள் இல்லையா, அப்படிதான் செய்வாங்க. போற்றி சிந்தை மருவிய இன்ப வெள்ளத்து அழுந்திய புணர்ச்சி வாய்ப்ப. என்னன்னா சுவாமியோடைய அந்த திறத்தை நினைக்கும் போது உள்ளத்தில் பேரின்பம் விளையும். அது போல சிந்தை மருவிய, சிந்தையில் பொருந்திய இன்ப வெள்ளத்து அழுந்தி, இறைவன் நமக்கு இப்படி எல்லாம் கருணை செஞ்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அவருடைய அன்புக்குரியவர்கள் தான், நமக்காக இறைவன் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அன்பு பெருக இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ப வெள்ளத்தில் அழுந்திய புணர்ச்சி வாய்ப்ப. புணர்ச்சி அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உள்ள கலப்பு அப்படின்றாங்க. இருவரும் ஒன்றோடு ஒன்றாக உள்ளம் கலந்தவர்கள் இல்லையா, அன்பு கொண்டவர்கள். அதனாலதான் என்னுடைய ஆவின்ட்டு பறவையார சொல்றாரு. அவங்களும் இவரை பிரிவு அவ்வளவு வருத்தம் விடுறாங்க. அப்ப இருவருடைய ஆவியும் ஒருவர் பால், இவரோட ஆவி அவங்க கிட்ட இருக்கு, அவரோட ஆவி இவங்க கிட்ட இருக்கு.
அப்படிப்பட்டவங்களுடைய உள்ளம் கலந்தது. அதாவது இறைவனுடைய பெருமையை பேசிக்கொண்டு அந்த அன்பில் பெரு பக்தியில் திளைத்திருக்கின்றார்கள், மனம் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம அவர்கள் இந்த இல்லற வாழ்விலும் சேர்ந்து இன்பம் அனுபவிக்கும் பொழுதும் இறைவனுடைய திருவருளை மாறவாது நினைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பரியங்க யோகம் அப்படின்றதுல எல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. இது எல்லோருக்கும் வாய்க்காது. அருளாசிரியரே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உலக உயிர்கள் ஈடுபடுகின்ற சிற்றின்பம் கிடையாது இது இறைவனுடைய திறத்தினையை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு மட்டுமே அனுபவப்படக்கூடியது அப்படின்றார். அப்படி இறைவனுடைய அந்த கருணையினை போற்றி கொண்டு அந்த இறைவனுடைய பக்தியை மேன்மேலும் வளர அந்த இன்பத்திலேயே திளைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இவர்கள் ஈடுபட்ட செயல் சிற்றின்பம் கிடையாது, அது பேரின்பம் விளைவிப்பது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த பேரின்பத்தில் திளைத்திருக்கின்றார்கள். திளைத்திருக்கும் போது இருவருடைய உடல் தான் ரெண்டு பேர் உடலா இருந்தாலும் உயிர் ஒன்றானது. அப்படி சிவபோகத்தில் இருவரும் சேர்ந்தே ஆழ்ந்திருந்தனர். இதுதான் இதோட அர்த்தம். சிவபோகத்தில் தனித்தனியாக அந்த யோகிகள் இருப்பாங்க, இருவரும் இணைந்தே அந்த சிவபோகத்தில் இறைவனுடைய அந்த இறைவன் மீது கொண்ட பக்தியினால அவருடைய கருணையை நினைந்து ஆழ்ந்து மகிழ்ச்சியுடன் மூழ்கி இருந்தார்கள். இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். அடுத்தது 382வது பாடல். இந்த பாடலோட முடிச்சிடலாம். ஆரண கமல கோயில் மேவி புற்றிடம் கொண்டு ஆண்ட நீர் அணி வேணியாரை நிரந்தரம் பணிந்து போற்றி பாரணி விளக்கும் செஞ்சல் பதிக மாலைகளும் சாத்தி தாரணி மணிப்பூன் மார்பர் தாமகிழ்ந்து இருந்த நாளில். இவ்வாறு மகிழ்ச்சியுடன் அவர் வாழ்கின்றார்கள். ஆரண கமல கோயில் ரொம்ப சிறப்பு. திருவாரூரோட பெருமை என்னன்னா, 2 இடத்துல இதை சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. முதல்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எல்லா உயிர்களுக்கும் இதயம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுக்கு பூ மாதிரி இருக்கும், அந்த பூ வடிவத்துல இருக்கும். அந்த இதயம் துடிக்கிறதுனாலதான் உயிர்கள் வாழுது. இப்ப நமக்கெல்லாம் ஒரு இதயம் இருக்கிறது போல இந்த உலகத்திற்கு ஒரு இதயம் இருக்கு. அதுதான் புற்றிடம் கொண்ட பெருமான். பெரிய ரகசியம். 2 இடத்துல அதை சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அப்படி அந்த அது இப்ப நம்ம இதயம் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் படிச்சிருப்போம். லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கும், அது இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒளியே கொடுத்துக்கிட்டே இருக்கு. தெரியும், இறைவன் ஆடிக்கொண்டிருக்கின்றார், நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார், அதனாலதான் இயங்கி கொண்டிட்டு இருக்கும். அப்ப அந்த உலகத்துக்கே இதயமாகிய அந்த இதயம், உலகத்துக்கு இதயம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கம், அதுல இருந்து என்ன ஒளி வரும்? வேத மூலம் வருகின்றது. ஓம் அப்படின்ற பிரணவம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க இது. இப்போ அந்த வேத மூலம் வெளிப்படும் மேதினி காதல் மங்கை இதய கமலமாம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. காதல் மேதினா உலக மங்கையுடைய இதய கமலமாக புற்றிடம் கொண்டார் விளங்குகின்றார். அதனாலதான் பூங்கோயில்னே சொல்றோம். ஏன்னா அந்த உலக இதயம், உலகத்துக்கே காரணமான அந்த இதயம் அங்க இருக்கு. அது பூ போல இருக்கு இல்லையா? நமக்கு பூ போல இதயம் இருக்கிறது போல உலக மங்கைக்கு அந்த இதயமானது அங்க இருக்கு. அது பூ வடிவுல இருக்கிறதுனால பூங்கோயில் சொல்றோம். இன்னொன்னு அந்த லக்ஷ்மி அன்னை வணங்கி அருள் பெற்றதுனாலையும் பூங்கோயில்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த சிறப்புக்குரிய புற்றிடம் கொண்டார். நான் இப்ப புற்றிடம் கொண்டாரோட பெருமை சொன்னேன், தியாகேச பெருமான் பெருமை சொன்னேன், இப்ப புற்றிடம் கொண்டார். அப்படிப்பட்ட உலகத்துக்கே இதயமாக விளங்கக்கூடிய இதயஸ்தானமாக விளங்கக்கூடிய அந்த புற்றிடம் கொண்டார். அவர் பெருமை அப்ப எவ்வளவு பெருசு பாருங்க. ஆரண கமல கோயில், அது ஆரணம்னா வேதம். அந்த வேதத்தின் முதலாகிய பிரணவத்தினை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்ற கமலம்னா பூங்கோயில். அந்த கோயில் மேவிய புற்றிடம் கொண்டு ஆண்ட, அந்த கோயிலில் பொருந்தி புற்றிடம் கொண்ட அந்த லிங்க ரூபத்தில் வீற்றிருக்கின்ற சிவம் பரம்பொருளானவர். அப்படிப்பட்டவரால் ஆளப்பட்ட நீரணி வேணியாரை. அவர் எப்படிப்பட்ட சுவாமினா, நீரணி வேணியாரை, திருமுடியில் கங்கை வைத்திருக்கின்ற சடாமுடியை உடைய சிவபெருமானை நிரந்தரம் பணிந்து போற்றி. நிரந்தரம்னா இடைவிடாது பணிந்து போற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பெல்லாம் 6 கால் பூஜை நடக்குதுன்னா 6 கால பூஜையும் சென்று அவர் வணங்குவார்னு அர்த்தம். அதான் இடைவிடாதுன்னு அர்த்தம். அப்ப இடைவிடாது வணங்கி போற்றி பணிந்து போற்றி
பாரணி விளக்கும் செஞ்சொல். பார் அணி விளக்கும் உலகத்திற்கே அணினா அழகாகின்ற அப்படின்னா அர்த்தம். அழகுனா நன்மை பயக்கின்ற. யாரெல்லாம் போதுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை பயக்கின்ற செஞ்சொல், செம்மையான சொற்களால் ஆன பதிக மாலைகளும் சாத்தி. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன சொல்ல வராங்கன்னா, காலந்தோறும் இந்த கோயில்ல எப்பெல்லாம் காலங்கள் நடக்கிறதோ கால பூஜை, ஒவ்வொரு கால பூஜைக்கும் விடாமல் சென்று இறைவனை உச்சிடம் கொண்ட பெருமானை தரிசித்து பதிகங்கள் பாடி, உலகங்களே யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நன்மை தருகின்ற அந்த பதிகங்களை சாத்தி, இறைவனுக்கு சாத்தி, தார் அணி மணிப்பூன் மார்பர். தார்னா மார்பில் அணிஞ்சிருக்கின்ற மாலை. அவ்வாறு மார்பில் மாலை அணிந்திருக்கின்ற மணிப்பூன் மார்பர், அழகிய மார்பினை உடைய நிறைய மணிகளால் ஆன ஆபரணங்களும் அணிஞ்சிருக்கின்ற இந்த அதெல்லாம் பூண்டிருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவனை இவ்வாறு பாடி இறைவன் அருள் பெற்று மகிழ்ந்திருக்கின்ற நாளில், இப்படி மகிழ்ந்திருக்கும் பொழுது இந்த தூது அனுப்பிய இந்த செய்கையை கேட்டு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்ன செற்றம் கொண்டார், அந்த அந்த கோபத்தை எவ்வாறு நீக்கி அடியவர்களை இறைவன் அருள் செய்தார், இணைத்தார் அப்படின்றதுலாம் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல மிக முக்கியமான அருள் பகுதி. எப்படி சுவாமி அடியவர்க்காக தூது சென்றார் அப்படின்ற அந்த அருள் நிகழ்வை இறைவன் திருவருளால் சிந்தித்தோம். இப்ப ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய பக்தியின் திறம், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அன்பை இறைவன் வெளிப்படுத்திய திறம் எல்லாம் வரும் வாரங்களில் இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று கூறி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அம்மா நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம்மா. அம்மா அடியேன் ஒரு கருத்துக்கள் சொல்லிட்டு வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடுறேங்கம்மா. அப்புறம் நம்ம ஐயா அருள் கருத்துக்கள்லாம் எல்லாமே சொல்லட்டுங்கம்மா. அடியார்கள் சந்தேகம் எல்லாம் அப்புறம் கேக்குதுங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. அம்மா ரொம்ப அருமையா இருந்ததுமா. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணு இமைக்காம பாத்துட்டு இருக்காங்க. பறவையார் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம சுவாமி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணே இமைக்காம அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் பெருமான் அந்த இன்பத்தையும் தர்றவரு துன்பத்தையும் தர்றவரு, அதாவது பாசம் பந்தம் ரெண்டையும் பெருமான் நமக்கு அருள் செய்பவர்னு சொல்லி அதையும் எடுத்து ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அந்த பாசம்னா என்னன்னா, நம்மளுடைய மலங்கள்ல இருந்தும் அவர் அந்த துன்பத்தை கொடுத்துதான் பெருமான் நன்மை செய்யறாங்க. வீடாகிய அந்த பந்தத்தை அவர் திருவடியை அடைய வைக்கிறாங்க. துன்பமும் அவங்கதான் தராங்க, இன்பமும் அவங்கதான் தராங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்ன துன்பம்னா, அம்மா என்ன சொல்லுவாங்களோ, நம்மள ஏத்துப்பாங்களோ என்னமோங்கிற அந்த துன்பத்துல இருக்காங்க. பெருமானோட திருவிளையாடல் தான் இத்தனையும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ என்ன இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, இப்ப சுவாமிக்கு நம்ம என்னென்னலாம் தொண்டு செய்யறோமோ அத்தனையும் நமக்கு யாரோ ஒருத்தர் செய்வாங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுமா. அது அந்த சாமரம் வீசிட்டு இருந்தாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு கைலாய மலையில இந்த திருநீர் அடுக்கு தொண்டரா இருந்தாரு. திருநீர் எடுத்து கொடுத்து அந்த ருத்ராட்ச மாலைகள்லாம் கொடுத்து ஐயாவுக்கு போடுறதுக்காக, பெருமானுக்கு போடுறதுக்காக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தொண்டெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல சாமரம் வீசிட்டு இருக்கும்போது இவர் அந்த அந்த நைட் போறாங்க அம்மாவை பாக்குறதுக்கு. அப்போ தென்றல் காத்து அந்த மதுரை காற்று ஒரு 3 காற்று சொன்னீங்கம்மா. வேகமா வீசுறதுக்கு ஒண்ணு, மெதுவா வீசுறதுக்கு ஒண்ணு, மீடியமா வீசுறதுக்கு ஒண்ணு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. அது அந்த மாதிரி தென்றல் வீசினது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள்மா எங்கெங்க எடுத்து ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் பறவையார் அம்மாவை பார்க்க போகும்போது அந்த பரிசனங்கள் ரொம்ப அசதியில தூங்குறாங்க. இருந்தாலும் சில அடியார்கள் அந்த பரிசனங்கள் கண்ணு தெரியாதவங்க எப்படி பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அந்த திருவாரூருக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்க உள்ள அடியார்கள் அத்தனை பேரும் அவங்க கூட போறாங்க. அந்த பாக்கியம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குங்கும் போது ரொம்ப அருமையா இருந்ததுமா. நீங்க ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு எண்டு எடுக்க அந்த திருவாரூர் வீதியில அந்த
கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு பறவையார் அம்மா வீட்டு வரைக்கும் அங்க எங்கெங்க அங்க ஒவ்வொரு இன்ச்ல என்னென்ன நடந்ததோ அத்தனையும் எடுத்து சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. அந்த அடியார்கள்லாம் அத்தனையும் சுமந்துட்டு போறாங்க. பரிசனங்கள் எல்லாருமே அதெல்லாம் சுமந்துட்டு எல்லா வாசனை பொருட்கள், அதுல வந்து நெறைய வந்து கல்வெட்டு கலைச்சொற்கள் பயன்படுத்தினீங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களோட அந்த அருள் ஞானத்துக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அடைக்காய் அமது இன்னும் நெறைய வந்து கல்வெட்டு கலைச்சொற்களும் நீங்க அந்த வார்த்தைகள்லாம் நம்ம இப்ப பயன்படுத்தணுமா? அது ரொம்ப மனதுக்கும் இனிமையா இருக்கும். நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இனிமையா வரும். இப்ப உள்ள வார்த்தைகள சில வார்த்தைகள நம்ம பேசவே முடியல. அந்த மாரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும்போது எப்படி ஒரு இனிமையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையா உங்க வகுப்புல வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோங்கம்மா. அப்புறம் இந்த மாரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அங்க போயிட்டு, அவங்க 2 பேரும் பார்த்து அப்படி ஒரு வரவேற்பு பண்ணி, அம்மா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான வந்து அழைக்கிறாங்க. ஏன்னா, பெருமானே வந்து அ அ அம்மா கிட்ட வந்து சொல்லி, அந்த ஊடல வந்து தீர்த்து வச்சாங்க இல்லையா? அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான வந்து அப்படி ஒரு அன்பால அவங்களுக்கு முன்னாடியும் அப்படிதான். நம்ம சேரமான் பெருமான போய் பார்த்துட்டு, எல்லா கோயில்லாம் வலம் வந்துட்டு திரும்பி வரும்போது, இப்பயாவது எனக்கு உங்களுக்கு என் ஞாபகம் வந்துச்சா? அப்படின்னு கூட அம்மா கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு டைம் சொன்னீங்கம்மா வகுப்பெடுக்கும்போது. அத மாதிரி அம்மா வந்து ரொம்ப வரவேற்பு பண்ணி உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப என்ன இது, அவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க பாருங்கம்மா. சுவாமி வந்து என்ன சொன்னாங்க? ஏது சொன்னாங்க? அந்த அருள்வாக்க தான் 2 பேரும் வந்து கேட்கறாங்க. ஐயா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து என்ன சொன்னாங்க சுவாமின்னு சொல்லி அந்த அருள்வாக்க சொல்லுங்க. என்ன பேசினாங்க? அதெல்லாம் நமக்கு என்னமோ பக்கத்துல இருந்து அப்படியே நடக்கிற மாதிரி இருந்ததுமா. நாங்க வந்து அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தோம். ரொம்ப அருமையா இருந்ததுமா. அவங்க ஊடல தீர்த்து வச்சு, ஏன் அப்படி பெருமான் வந்து அவங்களுக்கு மட்டுமா அத செய்றாங்க அப்படின்னா, அப்படி கிடையாதுன்னு சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது அது. ஏன்னா, எப்பவும் பெருமானுடைய சிந்தையிலே அந்த நெனப்பிலே இருக்கிறவங்க, பெருமானுடைய அந்த அடியார்கள சிவன் அடியார்கள வணங்குபவங்க, கோயில் கோயில்லயே அந்த 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 6 கால பூஜையும் தவற விட மாட்டாங்க. சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு சொன்னீங்க. 6 கால பூஜையும் பார்த்து வணங்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நமக்கும் அந்த பாடத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சுவாமி வந்து. அத மாதிரி இருக்கிற அந்த அடியார்களுக்கு சிவ சிந்தையிலே இருந்து, அந்த சிவபெருமானோட அன்பும், கருணையும் எல்லாருக்கும் தந்து, அப்படியே இருக்கிறவங்களுக்கு தான் பெருமான் வந்து அப்படி ஒரு கருணை வந்து புரியிறாங்க. என்ன ஒரு பாக்கியம்ன்னு பாருங்க. பெருமான வணங்குனா எந்த நேரத்திலயும் அவர் காதுல ஒரு விண்ணப்பத்த போட்டுட்டோம்னா, அவர் வந்து நம்மள வந்து கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கிட்டோங்கம்மா. ஆ ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடிடலாங்கம்மா. சிவாய திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அம்மா ஐயா பேசலாங்கம்மா. அடுத்த அடியார்கள்லாம் சந்தேகம் கேட்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா. மிக சிறந்த பின்னூட்டம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஐயா, உங்க அருட்கருத்துக்களை சொல்லி சொல்லி அருளுங்கள் ஐயா. சரி சரி. சிவ சிவா. எல்லோருக்கும் வந்து வணக்கம்.